அபிசீனியாவுக்கு இங்க இருந்து போகணும். ரசூல் இப்ப யார் அறிவித்தல் சொல்றாங்க? நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க. அபிசீனியாவுடைய மன்னருக்கு அவங்க வந்து மன்னர் சொல்ல மாட்டாங்க, நஜாஷின்னு சொல்லுவாங்க. நஜாஷி இறந்து விட்டார். அவர் பேர் அஷ்ஹமா. அஷ்ஹமா ஒரு பேர். நம்ம நாட்டு பிரசிடென்ட் பேர் ரணில் விக்ரமசிங்க. அவருக்கு நாங்க பிரசிடென்ட் சொல்லுவோம். இதே மாதிரி எத்தியோப்பியர்கள் அபிசீனியர்கள் அந்த மன்னருக்கு நஜாஷி சொல்லுவாங்க. அந்த நஜாஷி இறந்துட்டார், அவர் பேர் அஷ்ஹமான்ட்டாங்க. இல்ல என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஹிஜ்ரி 9 இது சொல்லப்பட்ட ஒரு தோழர் எழும்பி, ஒரு சஹாபியாவது எழும்பி, யார் சொல்லலாம்? அப்ப நான் கொஞ்சம் போயிட்டு வர்றேன். ஏனென்றா நீங்க நஜாஷி இறந்துட்டான்னு சொல்றீங்க, இது உங்க உண்மை போய் தீர்மானிக்கிறது. நான் போயிட்டு வர்றேன். பெருமானார் உண்மை சொல்கிறார்களா பொய் சொல்கிறார்கள் என்று பார்க்கிறதுக்கு உமர் பின் கத்தாபுக்கு 6 ஆண்டுகள், சில ரிவாயத்துப்படி 9 ஆண்டுகள் உரசி பார்த்தார். அப்புறம் தான் வந்தாங்க. எடுப்புல யாரும் வரல. மனைவி ஹதீஜா அம்மா தான் கையை பிடிச்ச உடனே வந்தாங்க. சும்மா எடுப்புல இஸ்லாத்துக்குள்ள வரல. ஆனா ஹிஜ்ரி 9வது நேரம் யாருக்குமே டவுட் இல்ல. யாருக்கு டவுட் இல்ல? அபிசீனியா போயிட்டு வர்றோம், பார்த்துட்டு வர்றோம், நஜாஷி இறந்துட்டாருன்னா ஒரு மரண அறிவித்தல் செஞ்சா ஒரு இறை தூதர் அது மத்தவங்க எல்லாம் கண்டு போட்டு ஏய் நஜாஷி இறந்துலப்பான்னு சொன்னா என்ன ஆகும்? சரி, இன்னும் சொல்ல போனா அந்த ஊர்ல இந்த ஊருக்கு வர்றாங்களா, இந்த ஊர்ல அந்த ஊருக்கு போறாங்கன்னா, ஆமா இதுக்கு முன்னாடி சொன்ன அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அங்க என்ன வந்தார்? அவர் தான் அந்த மன்னருக்கு போய் நிறைய பயான் பண்ணினாரு. அந்த மன்னர் இஸ்லாம் முஸ்லீம் ஆயிட்டாரு. அந்த மக்கள் முஸ்லீம் ஆகல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப அங்கிருந்து இங்க வர்றாங்கன்னு கேட்டா, ஆமா கருப்பு கருப்பு கருப்பா பாப்பீங்களா? ஹதீஸ்ல கேள்விப்பட்டீங்களா? பிலால் இப்னு ரபா இவங்க அங்க அடிமைகளை கொண்டாந்து விற்பாங்க. அங்க இருந்து வருவாங்க, வந்து மல்யுத்த மன்னர் விளையாடுவாங்க. ஆனா மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க. பார்த்தால் அவர்கள் அந்த அதோட இது பண்ணிட்டு மக்கள் ரசிச்சு காட்டுற மாதிரி விளையாட்டு பண்ணுவாங்க. இங்க வந்து குழந்தை கொண்டு வந்து விளையாட வைப்பாங்க, பாம்பு கொண்டு வந்து விளையாட வைப்பாங்க. பாத்திருப்பீங்களா? ஐகுண்டை கொண்டு வாங்க, ஊரா போய் ஏதாவது விளையாட்டு காட்டிட்டு சரி வாங்கிட்டு போவாங்க. இத மாதிரி அவங்க மல்யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க வந்து போவார்கள், இவர்களும் வந்து போவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தைரியத்தை சொல்றாங்க? இறை தூதர் என்ற தைரியத்தில் சொல்கிறார்கள். இறைவன் எனக்கு அறிவித்து தந்தான் சொல்கிறார்கள். நஜாஷி இறந்து விட்டார் என்றார்கள். இது சிம்பிள். தூங்க ஆகட்டும், ஒரு ஆள் மூத்தா போனாலும் மறந்துடும், டேட் மறந்துடும். நம்ம நாட்டில் ஒரு ஜனாதிபதி இறந்து போனாரு. யாரு? பிரேமதாஸ். அவர் வந்து பொம் பிளாஸ்ட் ஆகி இறந்து போனாரு. எப்ப இறந்து போறான்னு கேட்டா இங்க உள்ள நிறைய பேர் நினைவு வச்சிருக்கு. 93ல இப்ப ஞாபகம் வந்துடும். அது மே மாசம் 1ஆம் தேதி நல்ல ஞாபகம் வந்துடும். ஒரு லேஞ்ச பிடிச்சி இப்படி ஆட்டினாரே வெள்ளை கலர். ஆமா சரியா 12 மணி ஆச்சு. ஆமா ஆமா சீட்ல தானே. ஆமா இது என்னப்பா எத்தனையோ ஊர்ல எத்தனை பேர் மூத்தா இருக்கிறோம். இது எங்களுக்கு எப்படி ஞாபகம்? இறந்து போன உடனே அறிவிச்சாங்களா? என் ஞாபகம் சொன்னா 4 மணி இருக்கும். அப்பதான் ரேடியோல அறிவிக்கிறாங்க இறந்துட்டாரு, செத்து போயிட்டாரு. ஒரு மன்னர் இறந்து போனா அறிவிப்புக்கு ஒரு மெத்தட் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்ப மூத்தங்க. இப்ப நான் சொல்லல, அந்த ஹதீஸ் புகாரில வர ஹதீஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஃபி யௌமில் லதி மாத ஃபீஹி, எந்த நாளில் இறந்தாரோ அதே நாளில் ரசூல் அறிவிச்சாங்க. நாங்கள் 4 தக்பீராத் 4 தக்பீர்கள் சொன்னோம். எப்படி நின்றோலாம் வருது. இப்ப பின்னாடி உள்ளவங்க தான் சரி பார்க்கணும். ஆமா நஜாஷி இறந்துட்டாரே, புதிய நஜாஷி வந்துட்டாரே, அஷ்ஹமா இல்லையே. பெருமானார் சொன்னது துல்லியமா நடந்திருந்தால் மறுமையில் ரசூலுல்லாஹ் சொல்றார்களே எல்லாரும் வருவோமாம், அந்த அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எல்லாரும் வருவோமாம். அந்த நேரத்தில் அல்லாஹ் வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் கிரவுண்ட்ல வாக் பண்ணுவாங்களாம். வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை விலகி விடுங்கள், நல்லவங்க ஒரு சைடுல வருவாங்களாம். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிக்க ஒரு ஜனாதிபதி வர எப்படி முப்படைகளும் இப்படி அணிவகுத்து நிப்பாங்களோ இதெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வருவதற்கு முன்னாடி மலக்குமார்கள் அணிவகுத்து நிப்பார்கள். வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் அணிவகுத்து நிக்க அல்லாஹ் வருவானா. வம்தாஜுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை நீங்கள் விலகி விடுங்கள் என்று சொல்லப்படும். நாகிசுரு ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹா. இன்னும் சொல்லுவார்களா, என்னுடைய பிள்ளை அங்கே இருக்க கூடாது, என்னுடைய குடும்பம் அங்கே இருக்க கூடாது, அந்த நாங்கள் நீங்கள் இருக்க கூடாது, அல்லாஹ் பாதுகாக்கணும். தலைகளை குனித்தவர்களாக நாகிசுரு ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம், தன் ரப்புக்கு முன்னாடி சொல்லுவார்களா, ரப்பனா அப்ஸர்னா, அத்தனை பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், அத்தனை கேட்டு விட்டோம் யா அல்லாஹ், சின்ன ஒரு அவகாசம் தான் யா அல்லாஹ், துனியாவுக்கு போய் திரும்பி வருகிறோம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு வர்றோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டு வர்றோம். அந்த துர்பாக்கியமான நிலைமை என் குடும்பத்துக்கு வரக்கூடாது பெரியவர்களே, உங்க குடும்பத்துக்கு வரக்கூடாது பெரியவர்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தீர்ப்பு கொடுக்கக்கூடிய நாள் நானும் நீங்களும் அந்த சபையில் இருப்போமா இல்லையா நினைத்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். அந்த சபை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடுமையானது. அல்லாஹ் பிடித்தால் கடுமையாக பிடிப்பான்.
பிடிப்பான் என்றால் அந்த பிடியிலே நானும் நீங்களும் சிக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அம்மாமன் ஊத்திய கிதாப உபியமீனி, சில மனிதர்கள் இருப்பார்கள் அந்த இடத்திலே, அவர்கள் வெற்றி பெற்றவர்கள், அம்மாமன் ஊத்திய கிதாப உபியமீனி ஃபயக்கூலு ஹாவு முக்ரஹு கிதாபியா இன்னி வவன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா வஹுவ பிஈஷத்திர் ராதியா குதுபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. தன்னுடைய கிதாபை வலக்கரத்தால் பெறுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பட்டோலை கொடுக்கிற நேரம் வலக்கரம் போய் சேரும். வலது கையால் பட்டோலை கிடைத்தால் எல்லாம் வெற்றி என்று அர்த்தம், ஜன்னாக்கு குவாலிஃபைட் ஆயிட்டோம் அர்த்தம். அவர் சொல்லுவார், முக்ரோ கிதாபியா, என் புக்க கொஞ்சம் படிங்களே, நான் பாஸ் ஆயிட்டேனப்பா, நான் பாஸ், ஐ வாண்ட் தி கேம், நான் வின் பண்ணிட்டேனப்பா, இந்த புக்க கொஞ்சம் படிங்களே. முக்ரோ கிதாபியா இன்னி வவன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. இந்த தீர்ப்பு நாள் வரும் என்று நான் எதிர்பார்த்தேன், அல்லாஹ்வை இப்படி சந்திக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். இன்னி வவன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா. அல்லாஹ் சொல்கிறான், அவர் அமர்கலமான ஒரு வாழ்க்கையில் இருப்பார். குதுபுஹா தானியா, அவருடைய பழங்கள் ஒரு பிச்சு பிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு பெரிய கார்டன், அப்படிப்பட்ட பேலஸில் அவர்களுக்கு கொடுக்கப்படும். குதுபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய கஷ்டப்பட்டீர்கள், உங்களை ஏசினார்கள், உங்களை திட்டினார்கள், ஊரொதுக்கம் செய்தார்கள், உங்களை விரட்டினார்கள், உங்களை அவமானப்படுத்தினார்கள், நிறைய நோய்வாய்ப்பட்டீர்கள், நிறைய துன்பங்களை நீங்கள் சந்தித்தீர்கள், உங்க வீடுகளில் பல ஜனாசாக்கள் உணர்ந்தது, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் இழந்தீர்கள். இந்த நேரமெல்லாம் நீங்கள் அல்லாஹ் 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 நீங்கள் சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபில் அய்யாமில் காலியா, அந்த நாட்களில் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீர்கள். அதனால் குழு நீங்கள் சாப்பிடுங்கள், வஷ்ரபு நீங்கள் குடியுங்கள், ஹனியம் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் சொல்லுவானாம், பட்ட துயரத்தை துடைத்து எடுக்கும் இந்த இன்பத்தை அனுபவி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். அந்த கூட்டத்தில் நானும் நீங்கள் இருக்கிறோமா என்பது நான் பெரியவர்களை இந்த நேரத்தில் கேட்கிறேன். அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலிஹி, இந்த இடத்திலே, இந்த சபையில் உள்ள யாரும் அந்த இடத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும், இந்த உம்மத்தினை பாதுகாக்கணும், இந்த மோசமான நிலைமைக்கு தள்ளப்படக்கூடாது. அம்மாமன் ஊத்திய கிதாபு பிஷிமாலிஹி, அவருடைய கரம் இடது கரத்தில் புத்தகம் கொடுக்கப்பட்டதோ, யாலை தனியில மூத்த கிதாபியா வலம் மத்ரி மா ஹிசாபியா யாலை தஹா கானத்தில் காதியா அன கான்னி சுல்தானியா ஹுதுஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம் சல்லு. அவருடைய இடது கரத்தில் புத்தகம் கிடைக்கப்பட்டதோ, வலம் மத்ரி மா ஹிசாபியா. இப்படிப்பட்ட கேள்வி கணக்கு வரும் என்று நான் அறியவில்லையே, நம்பவில்லையே, வரும் என்று நினைக்கவில்லையே. வலம் மத்ரி மா ஹிசாபியா யாலை தஹா கானத்தில் காதியா அன கான்னி சுல்தானியா. அதாவது தன்னுடைய எல்லா பவரும் அழிந்து போயிடும், எல்லாம் அழிஞ்சு போயிடும். எதெல்லாம் நம்பியிருந்தால் அவர் வருவார், பணம் வரும், அது வரும், ஆட்சி வரும், ஆணவம் வரும், என்னோட இருந்த எல்லாரும் வருவாங்க நினைச்சாங்க, எவனுமே இல்ல. அலக்கான்னி சுல்தானியா ஓடுவான். ஃபெயிலானவன் புக் விட்டுட்டு எப்படி ஓடுவானோ, ரிப்போர்ட்டை காணன்னு சொல்லுவானோ, அவனை பிடியுங்கள், அவனை விலங்கிடுங்கள், சும்மல் ஜஹீம் சல்லு, அவனை தூக்கி நரகத்தில் போடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அந்த சபையிலே அந்த மாதிரியான நிலைமையில் நானும் நீங்களும் இருக்க கூடாது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் என்ன வேலை செஞ்சோம், நம்ம என்ன பண்ணினோம் சிந்திப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வை சந்திக்கணும் என்பதற்கு நம்முடைய ஆசாபாசங்கள் எல்லாம் திறந்தோமா? நம்முடைய கெட்ட செயல்கள் எல்லாம் கெட்டது என்று தெரிகிற நேரம், அது சொல்லப்படுகிற நேரம் ஒதுக்கினோமா? அல்லது ஏதாவது வடிஞ்சிட்டு ஏதாவது அதுக்கு எதையாவது சொல்லி அதை பூசி மொழிகி இது சரிதான் என்று வாதிட்டோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தப்பு தப்பு என்று சொல்லப்படுகிற நேரம் அதை உணர்ந்து ரப்புக்காக வேண்டி அவையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒழுக்கமானவர்களாக மாறினோமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், பெருமானார் சொன்னதில் உங்களுக்கு சந்தேகமா? நாவசித்து பெருமானார் பேசிய எந்த வார்த்தையிலும் ஒரு மீமுனுக்கு சந்தேகம் வரவே முடியாத அளவுக்கு சரியான செய்திகள் நம்மளை நலைக்கிறது. அது சந்தேகப்படவே முடியாது, சந்தேகப்படவே இயலாது. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் ஏன் ஜனாஸா அறிவித்தாங்கன்னா, மக்களுக்கு ஜனாஸா அறிவிப்பை சொல்வதற்கல்ல, அவருக்கு ஜனாஸா தொழுகை நடைபெறவில்லை, நாம் தொழுவோம் என்று. ஆனால் அதுவே இமாம் பைஹக்கி அவர்கள் இது நுபுவத்துக்குரிய ஆதாரம் என்று கொண்டு வந்து பதிவு செய்கிறார் என்று சொன்னார். பின்னாடி உள்ளவர்கள் கண்ணை திறந்து பார்க்கிறார்கள், பெருமானார் சொன்னதை காட்டுவையும் பொய்ப்பிக்க முடியாத அளவுக்கு உண்மைக்கு மேல் உண்மை சொன்ன ஒரு இறை தூதர், தன் வாழ்க்கையை நிரூபித்து காட்டிய இறை தூதர். இன்னைக்கு சின்ன ஒரு கனெக்ஷன் கிடைச்சா என்ன ஆகும்? சின்ன கனெக்ஷன் கிடைச்சா இவர்கிட்ட எப்படி கலட்டுறது, இவர்கிட்ட எப்படி புடுங்கிறது, இவரை எப்படி, பெருமானாருக்கு கிடைச்ச கனெக்ஷன் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய மர்மம் உஸ்மான் பின் அஃபான் பெரிய சலிக்கார் தபூக்கு கொண்டு வந்து கொட்டுற நேரம் ஃபில் ஜன்னா ஃபில் உஸ்மான் ஃபில் ஜன்னான்னு சொல்ல அப்படி கொட்டினார். ஆனால் ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்துல கடும் வறுமையில நிக்கிற நேரம், கோதுமை இல்ல, போர்க்கவசத்தை கொண்டு போய் யகூதி கையில கொடுத்து தாங்கண்டா. தன் மானத்தை எங்கேயுமே அடகு வைக்கல. தனக்கு எத்தனையோ பேர் தெரியும், ஆனா புகார்ல வர செய்தி, கவசத்தை கொண்டு போய் அந்த அதை எப்படின்னா அடகு வச்சா இந்த கோதுமை கிடைக்கும், திரும்ப போய் கொடுத்தா அது கிடைக்கும், கொடுக்காட்டி அப்படியே போயிடும், விக்கிற மாதிரியாது. ஆனா கொடுத்த ஒரு ஒப்பந்தத்துல என்ன ஒப்பந்தம்னா, திரும்ப கொடுத்தா எடுக்கணும்,
கொடுக்காம விட்டா வித்த மாதிரியாரு. பெருமானார் யார்கிட்ட போனார்கள்? ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 29 நாள் மணிமாரோட பேசல. ஏன் பேசலன்னா பெருமானாருக்கு அவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய பிஸி. சுப்ஹானல்லாஹ். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த வாழ்க்கை ஒரு மாசம், அந்த ஒரு மாசங்கள்ட்ட வந்தா நரம்பு பிடிச்சு மொத்த பேர். இங்காலக்குள்ள வர்றான், அங்காலக்குள்ள வர்றான், அங்காலக்குள்ள வர்றான், பள்ளிக்குள்ள கொள்ள வர்றான். இங்க முனாஃபிக், அங்க குஃபார் குரைஷ், ஒரு ஆள் 2 பேரா 10,000 பேர் படைத்து வர்றான் ஹிசாப்ல. புரியுதா? அங்கால பாத்தீங்கன்னா யகூதி, இங்கால பாத்தீங்கன்னா நசாரா, அங்கால பாத்தீங்கன்னா ரோம சாம்ராஜ்யம், எல்லாம் கொள்ள வர்றான். நரம்பு வெடிக்காதா? டென்ஷன் ஆகாதா? அல்லாஹ்வுடைய தூதர் பாய போட்டு வச்சிருப்பாங்க வீட்டு கதவுக்கு, ராத்திரி எடுத்துருவாங்க தொழுவதுக்கு, எந்த அச்சமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பயப்படவே இல்லை. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் மக்களுக்கு பேசணும், அவங்க தான் ஜும்மா செய்யணும், இமாமத்து செய்யணும், அவங்க தான் பைத்துல் மால் விஷயத்தை கவனிக்கணும், ஜிஹாதுக்கு போகணும், எல்லாம். அதுக்கு மேல 9 மனைவிமார்கள் பார்க்கணும், பேர குழந்தைய பார்க்கணும், தன் மகளை பார்க்கணும், எல்லாமே அவங்க தான் செய்யணும். ஜனாஸா அந்த கிரியைகளை பண்ணணும், ஜகாத் நிர்வாகம் எல்லாம் பண்ணணும், இப்படி ஹஜ் எல்லாம் அவ்வளவு ஃபத்வா கேட்டு வருவாங்க. இப்படி பண்ற ரசூலுல்லாஹ்வுக்கு நிறைய உழைக்கல, உழைக்கிறேன் ரசூல் உழைச்சிருப்பாங்க, டைம் இல்ல. இப்ப மனைவிமார்கள் வந்து சொல்லிட்டாங்க, இவங்க கூட்டிட்டாங்க, ஏழாதுட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், இவங்களோட வாழ முடியும்னா வாழுங்க, இல்லைன்னா நபியை தலாக் பண்ணியாது. அந்த தாய்மார்கள் உண்மையாக சொல்ல போனால் நீங்க உங்களோட வச்சு ஒப்பிட கூடாது. இன்னைக்கு உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்றவங்க கொண்டு போய் 2 மாசம் பசியில போட்டா அந்த காதல் உண்மையை வழங்கிடும், எவ்வளவு பொய்யை வழங்கிடும். அதெல்லாம் சொல்றதுக்கு இருக்கும். பெருமானாரை ஒரு மனைவி விட்டு விட்டு போகவில்லை. அந்த 29 நாள் அவங்க பேசாம இருந்தாங்களா, அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய, அதாவது ஹிஜ்ரி 6 அந்த டைம்ல, அப்ப ஹிஜ்ரி 5 அதுல, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் டைம் இல்லையா, தபூக் நேரத்துல அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா அறையில இருக்கிறாங்க சாஞ்சி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு வர்றாங்க, வேற விஷயம் பேச வந்தது. வீட்டுக்குள்ள வந்தா ரசூலுல்லாஹ் எழுப்புறாங்க. எழுப்புனா இங்க எல்லாம் அச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய மேடையில அச்சு இருக்குது, அங்க கொஞ்சோண்டு ஒரு தண்ணி தொங்குது, கோதுமை தொங்குது. வந்த உமர் பின் கத்தாப் பேச இயலாம அழுறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழாதீங்கம்மா, என்ன ஏன் அழுகுறீங்க? அழாதீங்கன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் ரசூலுல்லாஹ், உங்களை இந்த கோலத்துல எனக்கு பார்க்க இயலாம இருக்கு. யார் ரசூலுல்லாஹ், மன்னர்மார்கள் என்னவா அனுபவிக்கிறாங்க, எப்படி எல்லாம் வாழ்றாங்க. நீங்க நினைக்காதீங்க பஞ்சமல்ல இங்கதான் ரோம பேரரசு எல்லாம் தங்கத்துல சாப்பிடுற டைம் அது. சல்லி என்னன்னு தெரியாது நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதரே மேனில அச்சு ரசூலுல்லாஹ் வெல்ல அந்த மாதிரி அச்சு பட்டிருக்குது, ஈச்சமர கையால செய்யப்பட்ட இது கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்குது. யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு என்ன என்ன ஏன் இப்படி வாழ்றீங்க? உமரே, நான் வழி போக்கும் இங்க வந்திருக்கிறேன், அங்க போறேன், மறுமைக்கு போறதுக்கு நாயே எப்படி இதுதான் எனக்கு வேணும், இதை விட வேற வேணாண்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வாழ்க்கை வாழ்ந்து நிரூபித்தார்கள். இதெல்லாம் நின்று நின்று கால் வீங்குறத அவர் நம்பினார் அர்த்தம், அது உண்மையை ஏற்றுக்கொண்டார் அர்த்தம். அன்பார்ந்த தாய்மார்களே, அப்படி என்றால் இந்த உணர்வோடு நாம் அதுக்குள்ள போயிருவோம். மறுமை நாளுக்குரிய நிகழ்வுகள் அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுறாங்க. எப்படி போறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 6 விஷயங்களை எண்ணிக்கோங்கண்டாங்க. 6 என்னங்கண்டாங்க? 1வது மௌத் என்றாங்க. நான் மௌத்தானா அப்பதான் மறுமை வரமாட்டாங்க. நான் மௌத்தாக முன்னெல்லாம் மறுமை வராது, நான் மௌத்தாகணும், அதுக்கு பிறகுதான் மறுமை வர மாட்டாங்க. சும்மா 2வது ரசூல் சொன்னாங்க, ஃபத்ஹு பைத்துல் மக்திஸ் அது வெற்றி கொள்ளப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த அக்ஸா இது வெற்றி கொள்ளப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உமர் பின் கத்தாபுடைய காலத்துல, சுல்தான் சலாவுதீன் அய்யூபி காலத்துல, இது 3வது முறை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இது வெற்றி கொள்ளப்படும், அது வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாடி நடக்க இருப்பதெல்லாம் ஒரு சிலரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதெல்லாம் கவனமா பார்க்கிற நேரம் ஒரே ஆண்டில் நடக்கிற மாதிரி இல்ல. நம்ம கொழும்புல வர்ற டைம்ல தம் கொட்டுவையால திரும்பி, அதாவது கொட்டமுள்ளையால வந்து நாத்தண்டியால திரும்பி, இப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு பாருங்க, இதே மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கு யுகம் ரசூலுல்லாஹ் நடக்கிறது சொன்ன மாதிரி தெரியுது. ஒவ்வொரு அடையாளங்களை எடுத்து பார்க்கிற நேரம் ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 800 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இப்ப நடக்க போறதே சொல்றாங்க. அதனால் இப்ப நடக்க போறதுதான் இப்ப இந்த குறுகிய நேரத்துக்குள்ள உங்களுக்கு சொல்ல போறேன். இதை சொல்லுவதற்கு முன்னாடி நான் எல்லாம் சொன்னேன் தெரியுமா? நான் வெறுமனே உட்கார்ந்து இந்த செய்தியெல்லாம் படிச்சேன்னா மறக்கட்ட மாதிரி 2 பேரும் போயிடும். என்ன மறுமையை பத்தி நம்ம நினைச்சு பார்க்காட்டி, நம்ம மரணத்தை பத்தி நினைச்சு பார்க்காட்டி, அது நெருங்கினா என்ன நெருங்காட்டி என்ன இருப்போம். அது நெருங்குது என்றால் நாம் இன்னும் சுதாகரிச்சிடும், இன்னும் ஜாக்கிரதமா புள்ளைய பார்ப்போம், வேணுமா இந்த தப்ப பண்ண வேணாம், கணவர்மார்கள் பாப்பாமார்கள் இதெல்லாம் கேட்பானே மறுமையை புள்ளைய வளர்த்தத பத்தி பள்ளி கூட்டி போனா யோசிப்பீங்க. அதற்காக வேண்டித்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து விட்டு உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, புகாரில் வரக்கூடிய செய்தி, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ஹிஜாஸை காட்டி சொன்னாங்க. ஹிஜாஸ்னா ஒரு மாநிலம், ஹிஜாஸை காட்டி சொல்றாங்க, இந்த ஹிஜாஸ்ல ஒரு பிரம்மாண்டமான நெருப்பு இருக்கும். அந்த நெருப்பு பஸ்ராவுக்கு தெரியும். பஸ்ரா என்ன சிரியாவுல டெமஸ்கஸ், பஸ்ராவுக்கு தெரியும். பஸ்ராவுல உள்ள ஒட்டகத்துடைய அந்த சங்கிலியில இதுல ஜுவால் தெரியுமாண்டாங்க. இந்த ஓமை
ஒட்டகத்துக்கு தெரியுமா அங்க உள்ள இங்க நெருப்பு எடுத்தா அங்க தெரியுமா? மேல போனா தூரத்துக்கு தெரியும் அர்த்தம். நிலான் எங்களுக்கும் தெரியும், சவுதிக்கும் தெரியும், ஆப்பிரிக்காவுக்கும் தெரியும், அமெரிக்காவுக்கும் தெரியுமா மேல இருக்குன்னு அர்த்தம். அங்க வேற மூன், இங்க வேற மூனா, இங்க வேற சந்திரன், அங்க வேற சந்திரனா, எல்லாம் ஒன்று தூக்கி வச்சா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது மேல போனாதான் பசராவுக்கு தெரியும். அது சொல்றதுக்கு பசராவுக்கு தெரியும் சொல்லு பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க நெருப்பு எடுக்கண்டாங்க. ஹிஜ்ரி 617 ஞாபகம் சரியா? ஒரு 2 நிலநடுக்கத்தோட பிரம்மாண்டமான நெருப்பு. இன்னைக்கு போய் நீங்க பார்க்கணும், இன்னைக்கு சவுதி ஒரு நெடுஞ்சாலை போட்டுருக்கு, 2 சைடுலையும் எரிஞ்சதுக்குரிய கற்கள் நீங்க பார்க்கலாம். எரிஞ்சு போன கல் இருக்கு பாருங்க, கூர்மையான கல், கால் குத்திரும் அந்த கல், நடுவில் ஹைவே போகும். அந்த 2 பகுதி கடுமையா எரிஞ்சு பெருமானார் சொன்னார்களே, அன்றைக்கு அந்த மக்கள் மஸ்ஜித் நபவியை கொண்டு சேர்ந்தாங்க. வரலாறு எழுது, ஒன்று சேர்ந்து தௌபா பண்றாங்க, மறுமை வர போல நினைச்சாங்க. ஆனால் அது மறுமைக்குரிய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஹிஜாஸில் நெருப்பெடுக்கும் வரைக்கும் லாத்தக்கும் முஸா, மறுமை நாள் வராது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி என்றால் இந்த மறுமை நாளைக்குரிய அந்த ஹிஜாஸ் நெருப்பு அதுவாக இருந்தா அது நடந்து முடிந்து 800 வருஷம் ஆகுது, 800 ஆண்டுகள் ஆகுது. பெருமானார் சொன்னார்களே, உலகத்துக்கே தெரிகிற மாதிரி ஒன்றை தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உலகமே பேசுற மாதிரி ஒன்றை சொல்லுவார்கள். அவைகளை பார்க்கிற நேரம் நாம் நம் கண்ணால ஓடணும். ரப்ப சந்திக்க போகிறோமே, ரெடிதானா, தயாரானா, சாதாரண ஒரு விஷயமா என்று வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நான் டைரக்டா வரேன், ஏன்னா நிறைய இருக்குது. அது ஒன்றையும் சொல்லல, நான் அடையாளத்தை சுருக்கமா சொல்ல போறேன். அடையாளத்தை சுருக்கமா சொல்லிட்டு, ஏன்னா நமக்குள்ள ஒரு 4 போட்டா போதும், ஒரு 4-5 அடையாளம் சொன்னா போதும், நமக்குள்ள அது போதும். இப்பக்கு அந்த வகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகார்ல வரக்கூடிய செய்தி, இதெல்லாம் சரியான செய்திகளை தான் உங்கள் மத்தியில சொல்றேன். ஃபுராத் நதி வத்து மண்டான், அது தங்கமலை வெளிவரும் வரைக்கும், தங்கமலை வெளிவரும், லா தகூமு ஸாஹா, மறுமை நாள் வராதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபுராத் வத்தி தங்கமலை வெளிவரும், முஸ்லிம்களே பெய்யாதீங்கன்றாங்க. 100 பேர் போனா 99 பேர் கொலை செய்யப்படுமா? 99% சாகிற ஒரு போர் யூப்ரட்டிஸ். ஃபுராத்னா யூப்ரட்டிஸ், நீங்க உள்ளவங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் போய். யூப்ரட்டிஸ், டைக்ரிஸ் நதி, அமேசான் நதி, நைல் நதி, ஒபெங்கோ நதி, சிந்து நதி, இது எல்லாத்தையும் ஒரு ஆள் சரியா படிச்சிருந்தா யூப்ரட்டிஸை ஃபர்ஸ்ட் படிப்பாரு. மெசோபொத்தேமியன் சென்றிருக்காங்க, அவங்க பேப்பர் கண்டுபிடிச்சாங்க, பெப்பிரஸ் பேப்பரை கண்டுபிடிச்சு எல்லாம் நதிக்கரை. சைனாவில் உள்ள ஒபெங்கோல தான் ஒரு கூட்டம் உருவாச்சு, இந்தியாவில் உள்ள சிந்துல தான் இன்னொரு கூட்டம் உண்டாச்சு, ஈராக்கா ஓடுது, 3 நாட்டு சப்ளை தண்ணி கொடுக்குது, துருக்கியில, சிரியாவில், ஈராக்கு. இது யூப்ரட்டிஸ், அது இன்னொன்று டைக்ரிஸ். இதெல்லாம் பண்டை காலத்து நதிகள். நம்ம நினைப்பாரு நினைச்சாங்க 3 நாடு ஓடுது, 3 கோடி மக்கள் தண்ணி குடிக்கிற இடம் யூப்ரட்டிஸ். 3 கோடி மக்கள், நான் சொல்ல அறிக்கை சொல்லுது 3 கோடி, நம்ம நாட்டுடைய சனத்தொகை 2 கோடி 10 லட்சம், 3 கோடி மக்களுக்கு தண்ணி கொடுக்கிற யூப்ரட்டிஸ் நதி. நீங்க எல்லாம் படிச்சீங்க பண்டை காலத்து வரலாறுல, மெசோபொத்தேமியன் நதிக்கரையில தான் சிவிலைசேஷன் உருவாகும். நதிக்கு போய் தண்ணியில இருந்தா அந்த ஊர் உருவாகும். அதை கண்டுபிடிக்கலாம், போய் கண்டுபிடிச்சு இங்கதான் உருவாச்சுன்றான். அந்த நதி ஜீவ நதி. இந்த நதியில தண்ணி நீங்க பிடிக்கணும் மாட்டா இப்படி சொல்லல, நாம இறங்க ஆறு நினைச்சாதீங்க, அது மேல அங்க இறங்க கீழே போறதுக்கு அவ்வளவு தண்ணி வரும். அது நீங்க போய் வீடியோலயோ அல்லது நீங்க மெஷர்மெண்ட்ல பார்க்கலாம், எவ்வளவு மேலைக்கு தண்ணி வைக்கிறது. அது வத்து மாட்டாங்க. ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? சாதாரணமா உங்க வீட்டுல இருக்கிற ஜனாசாவை சொன்னா அது எத்துங்கா கோட்டையோட முடிஞ்சிடும். யூப்ரட்டிஸ் வத்து பண்ணா அது உலகமே கவனிக்கிற மாதிரி யுத்தம். ஏன்னா வத்தி 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 போய் நதி வத்தினத்துக்கு பிறகு தங்க மழை வந்த பிறகு அவ்வளவு பேர் ஃபைட் பண்ணுவான். முஸ்லிம்களே போகாதீங்க, அதுல இறக்கத்து பாருங்க சொல்றாங்க, பாசத்தை போகாதீங்க, செத்துருவீங்க, 99 பேர் சாவான், நீங்க அந்த இதுக்கு போகாதீங்கன்றாங்க. அந்த யுத்தம் வரும். இப்ப என்ன ஆச்சுன்னா 2003, 9, 14, நான் சொல்றதுக்கு யுவதிகள் இளைஞர்கள் இருக்கிறீங்களே, கையில போன் தான் வச்சிருக்கீங்க, தப்பா ஒண்ணு செய்யாம இந்த போன்ல இருந்து நல்லத பாருங்க. இதே ஒரு மாசத்துக்கு ஆய்வு பண்ணுங்க, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு மேல இருக்குது. யூப்ரட்டிஸ் நதி சம்பந்தமா வீடியோ இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, என்னென்னலாம் இருக்குது எல்லாம் படிங்க. இது ஒண்ணு உங்களை என்ன பண்ணும், அப்படி உங்களை அசைச்சு போடும். ஏனென்றால் சேட்டலைட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சேட்டலைட் ரிப்போர்ட் வெளியாக்குறாங்க. இந்த நதி வரலாறில் இதுவரைக்கும் வத்தி நதி இல்லை, இது ஜீவ நதி. 1000 ஆண்டுகளாக மனிதன் உபயோகித்து வருகிற நதி. இந்த நதி 2009 வத்துது, 2007 அல்லது 9, 3 கொண்டு வராங்க. மெல்ல 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 வத்துது. வத்தி வர நதி பண்டை காலத்து பொருட்கள் எல்லாம் வெளியே வருது, அதெல்லாம் பார்க்கலாம். பண்டை காலத்து பொருட்கள் நதி வருகிறது. நதி எவ்வளவு வத்திருக்கா, அத்தாத்துர்க்கு ப்ராஜெக்ட் அடிச்சாங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப நம்ம மாவேலி நதி எடுத்து கொஸ் பண்ணி அடிப்போமா இல்லையா, இது மாதிரி அத்தாத்துர்க் ப்ராஜெக்ட் அடிச்சா அதுலயும் தண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து குடிப்பச்சனை தண்ணி குடிக்கிற தண்ணியில ஈராக் மக்களுக்கு பிரச்சனை. நான் சொல்றது உண்மையான அடிச்சு பாருங்க. ஏண்டா ஃபுராத் வத்துது, யூப்ரட்டிஸ் வத்துது, இத்தனை காலமாக வத்தாத ஒரு ஜீவ நதி இன்றைக்கு வத்துவதை சொல்லுவதை பார்ப்பதற்கு நீங்க சேட்டலைட்டை பார்க்கலாம்.
சேட்டலைட் போட்டோவை பார்த்து நான் அதிர்ந்து போயிட்டேன். எப்படி எடுத்து காட்டுறாண்டா, இந்த மாதிரி கொளுத்து இருந்தவரால் இப்படி மெலிஞ்சு போனாருன்னா எப்படி தெரியும்? நானும் கொஞ்சம் கொளுத்து மெலிஞ்சிருக்கிறேன். இது மாதிரி புறாத்து அப்படி இருக்கிறத ஒரு நூல் மாதிரி காட்டுறான். சேட்டலைட்டுக்கு இப்ப என்ன நடக்குதா? யூப்ரட்டிஸ் வத்துறான். இப்ப நான் சொல்றது குர்ஆன் ஹதீஸ் சொல்றது இல்ல. ஏடா இப்ப சொல்ல போறது தப்பி தவறி போய் வேறையா சொல்லிடாதீங்க. ஒரு அறிஞர் இதெல்லாம் தொல்பொருள் ஆய்வு பண்ணுவாங்க. நிறைய ஆய்வுகள் நடக்கும். அதை பத்தி எக்கச்சக்கமான ஆய்வு. அது பக்கத்துல நிறைய குடியிருப்பெல்லாம் வருது. இந்த ஆய்வுல ஒரு ஆய்வாளர் சொல்றாரு, approximately 2040 2040 2040 அது ட்ரை ஆயிரும். போற போக்குல அது உண்மையா இருக்கா பொய்யா இருக்கலாம். ஏன்னா மழை பெய்யும், மழை பெய்யாது, சில நேரம் பெய்யும். அது நான் ஊர்ஜிதமா சொல்லல, பட் கணிப்பு சொல்றான். 2040 ஆகிறத வச்சு சத்தியக்கூறு இருக்குண்டு. சில வேளை உயிரோடு நாம் இருப்போமா இல்லையான்னு தெரியாது. சில நேரம் பல வீடியோ கேமராக்கள் மூலமா அது காட்டப்பட்டால் நாம் எவ்வளவு மறுமைக்கு நெருக்கம் என்று புரிகிறதா? எங்க கண்ணு முன்னாடி சில வேளை எங்களுடைய சந்ததிகள் அதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் ஃபுராத் நதி வத்தும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, நம்முடைய யுகத்தில் வத்தி கொண்டிருக்கிறது. அந்த மறுமை நாளைக்குரிய அந்த நிகழ்வை அதுதான் நடந்து கொண்டிருக்கிறதா என்று கேட்டு பார்க்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது மறுமைக்கு நெருக்கம் என்று. அது நடந்தால் மறுமைக்கு நெருக்கம் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது நம்ம பக்கத்திலே நடக்கிறது. நம்ம பக்கத்திலே கண்ணு முன்னாடி நடக்குதுனால் சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நாள் பள்ளிவாசல், இது முத்தவாத்திரான செய்தி. முத்தவாத்திரனா என்ன? மறுக்கவே இயலாது. இந்த அவ்வளவு பேர் ஷாஹிதா நிக்கிறீங்க. நீங்க அவ்வளவு பேர் ஷாஹிதா நிக்கிற நேரம் ஒரு ஆள் வர்றாரு, ரமேஷ் மொழி இருக்கிறார். அவர் இன்னைக்கு மைக்க பிடிச்சு பேசினார். இது எல்லாரும் நீங்க ஷாஹித் தானே? யாராவது ஒரு ஆள் வெளியே போய் ரமேஷ் மொழி பேசலன்னா அது போய் நீங்க அவ்வளவு பேரும் சாட்சி. அது ஊர்ஜிதமாயிரும். அவர் பேசினார் தான், அங்க கேட்டால் இங்க கேட்டால் எல்லாரும் சொல்லிடுவீங்க. இதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தி எல்லாரும் கண்டாங்க. பள்ளியில பப்ளிக்கா நடந்தது. ஒரு ஆள் பின்னாடி நீங்க புகாரி முஸ்லிம் உட்பட எல்லா கிதாபும் நிறைய கிதாபுல பார்க்கலாம். இது முத்தவாத்திரான செய்தி. ஹதீஸ் ஜிப்ரீல் சொல்றது. ஹதீஸ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய செய்தி. நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு ஆள் வர்றாரு, அவருக்கு கலைப்பு, எந்த கலைப்புலயும் அழகா உடுத்திருக்கிறார், வெள்ளைன்னு சொல்லியுமா, அடர்த்தியான முடி எல்லாம் வர்ணிக்கிறாங்க. வந்தவர் போய் ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்றாரு. எல்லாரும் தாண்டிட்டு எல்லாரும் முன்ன பார்க்கறாங்க. ஊருக்கு புதுசு என்ன பாடு? அவர் மல்லி இஸ்லாம் கேட்கிறார். அஹ்தனி இஸ்லாம், இஸ்லாத்தை பத்தி சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புனில் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டு எல்லாம் சொல்றாங்க. சதக்கன்றார். சஹாபாக்கள் ஆச்சரியப்படுறாங்க. கேள்வி கேட்டுட்டு சதக்கன்றாரு, உண்மையை சொல்லிட்டாங்க. இப்படி போகுது. போக போக்கல ஒரு क्वेश्चனுக்கு ஆன்சர் பண்றாங்க ரசூலுல்லாஹ். அப்பதான் சஹாபாக்களுக்கு தெரியுது ரசூலுல்லாஹ்க்கு இவரை தெரியும். இதுவரைக்கும் வந்தவர் ரசூலுல்லாஹ்க்கு தெரியாத மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் முட்டோட முட்டை சேர்த்துட்டு கேள்வி கேட்க ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்குறாங்க. பெருமானார் தெரிஞ்ச மாதிரி காட்டவே இல்லை, வேற சொல்லவே இல்லை. வந்தவர் இவர் பேர சொல்லல. இது பள்ளியில பப்ளிக்கா நடக்குது. எல்லாரும் பாக்குறாங்க. அரபு நாட்டில் கண்டிருப்பீங்க எல்லாம். அதாவது என்ன செய்வாங்கன்னா, இப்பதான் அவங்களுக்கு நிறைய வெஹிக்கிள் வந்துட்டு, பொதுவா அரபு நாட்டுல பிரயாணம் செய்யற நேரம் கண்ணு மட்டும் தெரியும். மத்த அம்பிட்டை எடுத்துட்டு அப்படி மறைப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த மண்ணு காத்து எல்லாம் சேர்ந்து இந்த பைத்தியக்காரன் முடிய பார்த்திருப்பீங்களா, குளிக்காம சுருண்டு போகும். இது மாதிரி அரபிகள் பிரயாணம் பண்ணிட்டாங்கன்னா அப்படி சுருண்டு போயிடும். அதாவது இந்த தூசி பட்டு சுருண்டும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பிரயாணம் டக்குன்னு தெரிஞ்சிடும். அவங்க ஃபுல்லா மறைச்சு போனாலும் தெரிஞ்சிடும். பிரயாணத்தில் அறிகுறியே இல்லாம வந்திருக்கிறாரு. உட்கார்ந்து கேள்வி கேட்டா ஒரு கேள்வியில மாட்டிட்டு, என்ன கேள்வியில மாட்டிட்டேன்னா நான் என்ன மாட்டேன்னு சொல்றேன். அவர் கேட்கிறாரு, மதஷா எப்ப மர்மை வரும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, பெருமானார் எப்ப மர்மை வரும்ன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டேட் சொல்லல. டேட் தெரியாது. அதாவது 2024 பிப்ரவரி 10 வரும்னு சொல்லுவா. அப்படி சொல்லல ரசூலுல்லாஹ். ஒரு வேற மாதிரி பேசினாங்க. ஷாயில் மஸ்ஊல், கேள்வி கேட்கிறவரு கேட்கப்படுறவர். இப்ப சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? வந்தவர் பேர சொல்லல, பெருமானார் அவர் பேரை சொல்லாம ரசூலுல்லாஹ் பேர் முஹம்மதுன்னு சொல்லல, ஷாயில் மஸ்ஊல் என்றாங்க. கேட்கிறவரு கேட்கப்படுறவர். ஆனா ரசூலுல்லாஹ் கொடுக்கிற பதில சஹாபாக்கள் கொஞ்சம் இதா பார்க்கறாங்க. என்னிடம் யாரு கேள்வி கேட்கிறீங்களோ கேட்கப்படுகிற என்னை விட ஆழம் ஒரு அளவுக்கு தெரியும் தானே. இப்ப சஹாபாக்கள் இருக்கிறாங்க, என்ன ரசூலுல்லாஹ் விட கொஞ்சம் தெரிஞ்சவரா, ரசூலுல்லாஹ் விட தெரிஞ்சவரா மர்மை பத்தி புரிய நபியோ. இப்ப அவங்களுக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, வந்தவரை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். தெரியும்டா மட்டும்தான் கேள்வி கேட்கிற நேரத்தில் என்ன விட கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் தானே, அவர் தெரிஞ்சிருக்கணுமே, முன்ன பின்ன பழகி இருக்கணுமே. ஆனா பெருமானார் அவர் பேரை சொல்லவே இல்லை. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவர் பேரை சொல்லவே இல்லை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கேட்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் தானே என்னைய விட கொஞ்சம் அப்படின்னு சொல்லி போட்டு, நான் அதுக்குரிய அடையாளங்களை சொல்றேன். அந்த அடையாளத்தை சொல்ல முன்னாடி இப்படி எல்லாம் கேட்டவரை எழுப்பிட்டார். எழுப்பி பின்னாடி பாபாலே கடவால போயிட்டார். உமர் பின் கத்தாப் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் கூட்டிட்டு வாங்களே. போனவர் கொஞ்சம் கூட்டிட்டு வாங்கன்றாங்க. அவர் போட்டு தேடி தேட்டாரு. எத்துங்க ஆக்கட்டும், நான் இப்படி போன் வைங்க, நான் எவ்வளவு நேரம் போவேன், பிடிக்க மாட்டீங்க. நீங்க உங்களுக்கு இந்த மூலையால போனா அதால வருவேன்னு தெரியும். நீங்க ஊரை கரைச்சு குடிச்சவரு,
எனக்கு ஒரு புதுசா வந்தவருக்கு சிப்பா பியாக்கலாம். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேடி 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 பார்க்கறாங்க. இல்ல. யார் சொல்லலாம்? காணல. யார் சொல்லலாம்? ரசூல் அப்ப சிரிக்கிறாங்க. சிரிச்சு சொல்றாங்க, ஓ ஜிப்ரீல். அந்த ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பேசுற ஜிப்ரீல் அல்லாஹ் காட்டணும்னு நினைச்சிட்டான். அந்த மக்களுக்கு மனித தோற்றத்தை வந்து போயிட்டாங்க. அந்த ஹதீஸ் சொல்றேன் இப்ப நான் கேளுங்க. இந்த செய்தி முத்தவாத்திரான ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ் இதை சொல்லுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை முன்னாடி வச்சிட்டு மறுமைக்குரிய அடையாளங்கள் சொல்லட்டுமா? 2 சொல்றாங்க. அது ஒன்று சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அரபுகளை பார்த்து என்ன செய்வாங்க? எந்த தாவலூன ஃபில் புன்யான், அரபிகள் உயரமான கட்டிடம் கட்டுவாங்க. அப்படியே வருது, அரபிகள் உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும் அதான் மறுமை நாளைக்கு அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செருப்பு போட வக்கீல, கருப்பு ஒட்டகம் மேய்க்கிற, கருப்பு ஒட்டகம் மேய்க்கிற எல்லாருக்கும் உங்கள்ட்ட ஒரு ஃபுட் சைக்கிள் இருக்கிற மாதிரி, வீட்டுக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கிற மாதிரி கருப்பு ஒட்டகம் எல்லாத்தையும் இருக்கும். சிவப்பு ஒட்டகம் இருந்தா அப்படி, அரபுகளுக்கு சிவப்பு ஒட்டகம்னா அப்போ அது அரிது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற, கால்ல செருப்பு போட வக்கீலாது அரபுகள் உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும் மறுமை நாள் வராது. மறுமை நாளைக்குரிய அடையாளம். ரசூலுல்லாஹ் சொல்ற டைம்ல அஹ்லுசுப் பாக்குற ஈச்சப்பழ துண்டு எடுத்து சாப்பிட்டு போட்டு பசி, ஈச்சப்பழம் இல்ல, புல் ஈச்சப்பழம் இல்ல, ஒரு துண்டை எடுத்து விட்டு பசியை போக்குறார்கள். அப்படிதான் அஹ்லுசுப் பாக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க தெரியுமா? அரபுகள் உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும் அப்படி சொல்லல. நான் சொல்ற மாதிரி மொழியாக்கம் பண்ணல. எந்த தாவலூன ஃபில் புன்யான், அதாவது தஃபாலுன ஒரு வசன் இருக்கு அரபுல. இங்க அம்மா எத்த சாலுன அரபுல, நம்ம தமிழ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கொண்டாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவினாரு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கொண்டாங்கன்னா இது தமிழ்ல நாங்க இப்படி சொல்லணும். அரபில ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். ஒரே வார்த்தையில சொன்னா எத்த சாலூன், ஒருவருக்கு கேட்டுக்கொள்றாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்த தாவலூன்ன்றாங்க. ஒருத்தன் கட்டினா மத்தவன் கட்டுவான், மத்தவன் கட்டினா இன்னொருத்தன் கட்டுவான். போட்டி நடக்கும். புள்ள பெறதுல இல்ல, வாகனம் வாங்குறது இல்ல, நான் உயர பில்டிங்கா நீ உயர பில்டிங்கா, இது தெளிவாக நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி வச்சுட்டு இந்த அரபிகள் ஒண்ணுக்கு ஒண்ணு இல்லாதவங்க, 2 மாடி 4 மாடி கட்டவே ஒண்ணே இல்ல. இவர்கள் உயரமான கட்டிடம் கட்டும் வரைக்கும், அதுல போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம சிந்து பேசினால் அதில் பொய் வராது, உண்மையை தவிர வேற எதுவும் வராது. இந்த ஹதீஸ சொல்ல ரியல் வருஷம் 2024 2000 இங்கிலீஷ் காக சொல்றேன். இதுதான் சரியான வயசு. நான் நினைக்கிறேன் அல்லாஹ் அலம், அல்லாஹ் அறிந்தவன். நான் என்ன சின்ன அறிவில நான் நினைக்கிறது ரியல் ஆயிக்கணும். ஏனென்றா இப்ப உலகத்துல உயரமான கட்டிடம், உயரமான பில்டிங் யாருக்குப்பா சொந்தம்? அமெரிக்கால போய் தேடி பாருங்க. ஏன் உயரமான பில்டிங் அமெரிக்கால இல்லையா? சரிப்பா, அதாவது அமெரிக்கால வல்லரசு, பெரிய பெரிய ஆள், பெரிய பெரிய இது பண்ணவன். சரி, லண்டனுக்கு போய் பார்ப்போம். லண்டனா யூகே, அதுல லண்டன் அவங்க தான் கேபிட்டல், எக்கானமியோட கேபிட்டல், பொருளாதாரத்துடைய தலைநகரம் சொல்லுவாங்க லண்டனை. அங்க போய் பார்த்தா அங்க இல்லையா? சரி, சைனா கொஞ்சம் போய் பார்ப்போம். சைனாக்கு போய் பார்த்தா அவன்கிட்ட இல்லையா? ஆஸ்திரேலியாவுல அவன்கிட்ட இல்லையா? பாலைவனத்துல போய் பார்த்தா உலகத்திலே உயரமான கட்டிடம் புர்ஜ் கலீஃபா. புர்ஜ் கலீஃபா 850 மீட்டர் மேல பார்க்கலாம். அந்த டெக்னாலஜி அரபுக்கு நினைக்கவே பார்க்கல. மேல மின் அடிச்சா ஒரு செகண்ட்ல கீழே வரணும், கிளாஸ் உடைய கூடாது, பூகம்பம் வந்தா தாக்கு பிடிக்கணும். நீங்க நினைக்கிறீங்க பில்டிங் மேல கட்டடா இப்படி போகணும், மேல லிஃப்ட் அவ்வளவு மேல ஏறும், இவ்வளவு மாடி. இந்த டெக்னாலஜி அரபுகளுக்கு எதுக்கு? 1970 1970க்கு முன்னாடி துபாய் தந்த போட்டோஸ் போடுது. நான் சொல்லல, துபாய் சொல்லுது. நான் ஒரு போட்டோ பார்த்தேன்ல, அது என்ன? டொயோட்டா பில்டிங். நம்ம டொயோட்டா கம்பெனி பாருங்க, அந்த ஒரு பில்டிங் தான் பெரிய பில்டிங். மத்த மட்டும் பாலைவனம். இன்றைக்கு அதே ரவுண்ட் பண்ணி காட்டி அந்த பில்டிங் சின்னதா போச்சு. சுத்தி வளைச்சி கடலுக்குள்ள டென்னிஸ் விளையாடணுமா? உனக்கு என்ன வேணும்? அமெரிக்கர்கள் துபாய் வர்றாங்க, பாலைவனத்துல வந்து என்ன வேணும் உனக்கு? என்ன விளையாட்டு வேணும்? என்ன ஹோட்டல் வேணும்? நீ காணாத்துல அங்க நிக்கிறது. அவன் வர்றான் இங்க. ஏது இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி வெறுமனை பாலைவனமோ ஒட்டகத்தை கூட்டி வந்து ஒரு பெட்டிக்கடை மாதிரி இருக்கு. ஒரு போட்டோல பார்த்தேன், பெட்டிக்கடை மாதிரி ஒன்று இருக்குது. ஒரு அரபி ஒட்டகத்தை வச்சு நம்ம உட்கார்ந்து இருக்கான். அது எங்க நாட்டை விட எதுவும் ஆகட்டை விட மோசம். அப்படி இருந்துச்சு. நான் சொல்வது 100 வருஷம் இல்ல, நான் பிஃபோர் 1970 இப்படி நின்றவங்க. அப்ப இவங்க என்ன கட்டுறாங்கன்னா உயரமான கட்டிடம் 850 மீட்டர் மேல. அந்த டெக்னாலஜியா நினைச்சு பார்க்கிறார். ஏன்னா உயரம் கூடினா மின் தாக்கு, மின் படும். பட்டா ஒரு கிளாஸ் அசையக்கூடாது. வேகமான காத்துக்கு, வீசுற புயலுக்கு அதான் கணக்கு பார்ப்பாங்க. அவன் உழக்கூடாது, அவங்க ஆசைக்கூடாது. இந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து கெட்டினா அதுவும் அரபு நாட்டுல போய் கெட்டுறாங்க. என்னையா எதுக்கு இவ்வளவு சுற்றுலா, இவ்வளவு வருவானா? கெட்டி முடிச்சிட்டான். கெட்டி முடிச்சுதான் உயரமானட்டா. இப்ப இன்னொருத்த இருக்கான், இது துபாய். அந்த பக்கத்துல ஒரு ஆள் இருக்கான், சவுதி. இவன் என்ன பண்ணிட்டான்? கிட்டியோ
உலகத்துல நீதானா, நான் வர்றேன் பாரு அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு பிரஸ் மீட்டிங் வச்சு நான் கட்ட போறேன்டா. எங்க கட்டுறான்? ஜித்தால. ஜித்தா ஒரு கட்டிடம் இதுவரைக்கும் உலகம் 1 கிலோமீட்டரை நேரா பார்த்தது இல்ல. இதுவரைக்கும் துபாயில உள்ளது 850 மீட்டர். இப்ப சவுதி கட்டுறாங்க 2025, இந்த அடுத்த வருஷம் முடியுது. அதுதான் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். இப்படி பார்க்கணும்னா வானத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் கட்டுறாங்க. இப்ப நம்ம நாட்டுல இருக்க லோட்டஸ் டவர், அது டவர் இது மாதிரி இல்ல, அதே 350 ஏசியால பெருசு. எங்க நாட்டுல உள்ள நெலும்புள்ளையா அது சொல்றாங்க லோட்டஸ் டவர், அதுவே இவ்வளவு பெருசுன்றோம் நாங்க 350. இப்ப நான் சொல்ல வர்றது 1008 அவங்களுடைய மெஷர்மெண்ட் 1008 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர் 8 மீட்டரும். இதை அடிக்க போயிட்டு சவுதி சொல்லுது. நான் பேர் வச்சுட்டேன், என்ன பேர் தெரியுமா? ஜித்தா டவர். பேரை வச்சு ஜித்தா டவர் 2025 முடிய மாட்டான். இப்ப இவன் துபாய், ஓ அப்படியா நீ உண்டுக்கு வரீங்களோ, நாங்க இப்ப எப்படி வரணும் தெரியுமா? அவன் ஒண்ணு சைமைக்கிறான் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் 2வது கிலோமீட்டர், அடா 100-200 மீட்டர். நீங்க பீச்சுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 550 மீட்டர். யூகே 550 இருக்குது. அரபு நாட்டுல 850 பெருசுன்றோம். இப்ப கொண்டு வந்து 1000 வரும்போது 1 கிலோமீட்டர். இதுக்கு அங்கால துபாய் சொல்லுது ஒண்டா ஃபர்ஸ்ட் 2வது கிலோமீட்டர் நாங்க அடிக்க போறோம். பேர் என்னப்பா? துபாய் டவர். நீ ஜித்தானா துபாய்? நான் கேட்கிறேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி வச்ச ரசூல் என்ன சொன்னாங்க? இந்த அரபுகள் செருப்பு போட வக்கீலானவர்கள் இப்பதான் அரபு நாட்டுக்கு படையெடுத்து போறாங்க. இன்னைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எங்கள்கிட்ட வரணும். அவ்வளவு கேவலம். இந்த ஒயில் மட்டும் கிடைக்காட்டி ஒண்ணுமே இல்லை. அதை பார்த்து பிரமிக்கிறோம். அவர்கள்ட்ட எதுவுமே இல்லை. பாலைவனத்தில் ஒட்டகம் இல்லை என்றால் வாழ்க்கையும் இல்லை. அந்த ஒட்டகம் நாங்க போவோம். அப்படி நின்றவர்கள் உலகத்தில் எந்த பெரிய தலைவர்கள் எட்டி பார்க்காத ஒரு இடம், அந்த இடம் இன்றைக்கு இப்படி வந்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எத்த பாவலூன ஃபில் புன்யான். அரபுகள் புன்யா கட்டிடம் கட்டுவதில் சும்மா கட்டிடம் சொல்லல, உயரமான கட்டிடம், ஒசரமான கட்டிடம் இருக்குன்னா தமிழ்ல ரொம்ப உயரமான கட்டிடம் கட்டுவாங்க. நானா நீயா தொடங்கிட்டு போட்டி மறுமை நாளை எதிர்பார்த்து இதுக்கு பிறகு உள்ள சில விஷயங்கள்லாம் சொன்னார், சொல்ல நிறைய சொன்னாங்க. அவைகளை சொல்வதற்கு இடம் தராது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிலை வணக்க வழிபாடு வரும் வரைக்கும் ஜசீரத்துல் அரபுல சிலை வணக்க வரும்னாங்க. எல்லாம் அதெல்லாம் சொல்வதற்குரிய நேரம் இல்லை. இவ்வளவு நேரம் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். என்னோட பலஸ்தீனத்தை பத்தி சொல்ல சொன்னார்கள். அதனால் சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றை நீங்கள் பார்க்கிற நேரம் மேல் புல்லரிக்கணும். இது எந்த மனுஷனுக்கும் பேச இயலாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொக்கிஷமா எழுதப்பட்டதை பாதுகாத்து 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 வந்து 2024 எடுத்து பார்க்கிறோம். ஹதீஸ் வாதம் அப்படி மெச்சாகி நிக்குது. என்னுடைய தலைவரை அவர் சொன்னது அப்படியே அச்சு பிசனாமல் அப்படியே நடந்தா இப்பதான் நம்மளை பத்தி நினைப்போம். நாம் இதுவெல்லாம் இப்ப இங்க தூங்கா கூட்டு வர நேரம் நம்ம தங்கோட்டு கிட்ட வந்துட்டோம், அப்புறமேல கொட்டாம்பளை கிட்ட வந்துட்டோம், அப்ப தூங்கா கூட்டு நெருங்கிட்டோம். இதே மாதிரி மறுமைக்கு நாம் நெருங்கிட்டோம். எவ்வளவு நெருங்கிட்டோன்னு தெரியாது, ஆனா ரொம்ப நெருங்கிற மாதிரி நினைக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஒரு நாள் திடீரென்று விரலை நீட்டினார்கள். சஹாபாக்கள் இந்த செய்தியை சொல்லுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலை நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விரலை நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு ஷாம் பக்கம் அல்லாஹ்வுடைய தூதருடைய கல்வில மிகப்பெரிய இடம் ஷாமுக்கு இருந்துச்சு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மிஅராஜுக்கு ரசூலை எடுக்கிற நேரம் ஹரத்துல இருந்து ரசூலுல்லாஹ் அக்ஸாவுக்கு கொண்டு போய் பலஸ்தீன மண்ணுக்கு கொண்டு போய் அங்கிருந்து மேல எடுத்தான். திருக்குர்ஆன் பேசக்கூடிய நபிமார்கள் எல்லாம் எவ்வளவோ நபிமார்கள் வர புறக்கு எடுத்து 25 நபிமார்களை பேசினான். அவர்கள் அத்தனை பேரும் ஈராக்கும் பலஸ்தீனத்தையும் சிரியாவை மீது ஒட்டி வாழ்ந்த நபிமார்கள். பரக்கத்து செய்யப்பட்ட பூமி என்று குர்ஆன் பேசக்கூடிய மண்ணு ஷாமுடைய மண்ணு. அல்லாஹ்வுடைய ஷாம் என்று சொன்னால் பலஸ்தீன், அதாவது அந்த பலஸ்தீன் ஜோர்தான், அந்த சிரியாவுடைய ஒரு பகுதி, துருக்கியுடைய ஒரு பகுதி, சிரியா, இது எல்லாம் சேர்ந்து வரக்கூடியதான் பலஸ்தீன். ஷாம். அல்லாஹ்வுடைய தூதர் விரலை நீட்டினார்கள். நீண்ட நேரம் சஹாபாக்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ் விரலை கீழே போட மாட்டார்களா, மடிக்க மாட்டார்களா என்று எண்ணுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹ் நீட்டிக்கொண்டே இருந்து விட்டு சொன்னார்கள், ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஷாம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் நீண்ட நேரம் ஷாம் என்று சொன்னால் என்னமோ பெருசா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு இடத்தை பார்த்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு அறிவித்து கொடுத்ததை பார்க்கிறார். ஷாமை நோக்கி ரசூலுல்லாஹ் விரலை நீட்டுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காபத்துல்லாவை நோக்கி முஸ்லிம்கள் முதலில் தொழவில்லை. அதாவது அக்ஸாவை நோக்கி தொழுதார்கள், பிறகுதான் காபத்துல்லாவை நோக்கி தொழுதார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி தான் கிப்லா இருந்தது. அதனால் இந்த கிப்லா, இந்த விஷயங்கள் எல்லாமே ஷாம். ரசூலுல்லாஹ் ஷாமை ஏன் தெரியுமா காட்டுறாங்க? மறுமை நாளைக்குரிய மிக பெரும் நிகழ்வு ஷாம். ஷாம் அதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த விரலுடைய இண்டிகேஷன். அதை காட்டி நீண்ட நேரம் வைக்கிறாங்க என்றால் அந்த ஷாமில் பிரம்மாண்டமான பிரச்சனை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொன்னார், பெருமானார் விரலை கீழே போட மாட்டார்களா, மடக்க மாட்டார்களா எண்ணுகிற அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டிக்கொண்டே இருந்தார்கள். சொன்னார்கள், ஷாமில் ஒரு யுத்தம் எடுப்பாங்க, ஒரு மிக பெரும் யுத்தம் வரும் என்றார்கள். அந்த யுத்தம் எப்படி இருக்கும் என்றால், பயங்கரமான ஒரு நாளில், ஒரு இருளில்,
ஒருவர் தத்தளித்தால், சும்மா நாளில் இருட்டில் தத்தளிச்சா எவ்வளவு பயம் வருமோ, பயங்கரமான ஒரு நாளில் இருள் நேரத்தில் ஒருவர் தத்தளித்தால் எவ்வளவு பயங்கரமா இருக்குமோ அவ்வளவு பயம் இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு யாரும் உதவ மாட்டார்கள். அந்த யுத்தம் வந்தால் அந்த யுத்தம் முடியாது என்றாங்க ரசூலுல்லாஹ். அது மறுமை வரைக்கும் அந்த யுத்தம் தொடரும் என்றாங்க ரசூலுல்லாஹ். மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை அந்த யுத்தத்தை ஒட்டி இருக்கும். ஏனென்றால் அந்த யுத்தம் ஓயாது என்றாங்க. அந்த யுத்தத்துக்கு பேர் மல்ஹமா. மல்ஹமா நடந்தால் ஷாமை நோக்கி ரசூலுல்லாஹ் விரலை நீட்டி சொன்னார்கள், இந்த ஷாம் பத்தி எரிந்தால், இதுல மல்ஹமா உருவானால் அந்த யுத்தம் ஓயாது. அது ஒன்று முடி இன்னொன்றுக்கு, இன்னொன்று முடி இன்னொன்றுக்கு ஜஸீரத்துல் அரப் பத்தி எரியும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது பத்தி எரியும், அது மறுமைக்குரிய அடையாளமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இப்பொழுது பலஸ்தீனத்தில் நடக்கக்கூடியது மல்ஹமா என்று சொல்வதாக நினைக்காதீங்க. வல்லாஹு அலம். எல்லாம் அறிந்த ரப்புக்கு தெரியும் இது மல்ஹமாவா இல்லை என்று அல்லாஹ் அறிவான். அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய பேசினார்கள். உங்களுக்கு எதிராக ஒரு உணவு தட்டிலே எப்படி பசித்த நாய்கள் பாயுமோ அப்படி உங்களுக்கு எதிராக எல்லோரும் கிளம்புவார்கள். நீங்க அந்த நேரத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இருப்பீங்க தெரியுமா? அதாவது வெள்ளத்தில் அடித்து போகிற சரிகள் போன்றிருப்பீங்க. உங்க கல்விகளில் வகன் நிறைந்து விடும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவங்க கேட்டாங்க, வகன் என்றா என்ன? வகராஹியத்துல் மௌத் என்றாங்க. ஹுப்பு துனியா, துனியாவுடைய நேசமும் மௌத்தாவதுக்குரிய பயம் என்றாங்க. உங்களுக்கு எதிராக எல்லோரும் கிளம்புவார்கள். முஸ்லிம் என்றால் அவர்கள் பாய்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்றார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யமன் பத்து எரியும் என்றார்கள். யமனிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு, அதாவது யமன் பத்து எரியும். அது ஒரு பக்கம். ஈராக் சிரியா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தி முஸ்லிம் வருகிறது, ஈராக்குக்கு பொருளாதார தடை விதிக்கப்படும் என்றாங்க. அதாவது ஈராக்கு ஒரு பிரம்மாண்டமான, அதாவது பொருளாதார தடை என்று சொன்னால் அவர்களுக்கு யாரும் எதையும் கொடுக்காத அளவுக்கு தனியாக்கப்படுவார்கள். அடுத்தது சிரியா என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது துருக்கி, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்ற எல்லா ஹதீஸையும் சேர்த்து சொல்கிறேன். துருக்கியுடைய கான்ஸ்டான்டினோப்பிள் ஃபைனல் வார் நடக்க இடம் என்றார்கள். இன்றைக்கு அதனுடைய பேர் இஸ்தான்புல். இஸ்தான்புல், அங்கேதான் பிரம்மாண்டமான படை வார் நடக்கும். அந்த வார் நடக்கிற நேரம் இமாம் மஹ்தியுடைய படை அங்கே நிற்கும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நேரத்தில் தஜ்ஜால் வந்து விட்டான் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த படையில் உள்ள வீரர்கள் சிரியாவை சேர்ந்தவர்கள். சிரியாவுக்கு போய் பார்ப்பார்கள், அது பொய். தஜ்ஜாலிடம் தன்னுடைய மனைவி மக்களை பாதுகாக்க வருவார்கள். வந்தால் பொய். அப்புறம் அவர்கள் சிரியாவில் இருக்கிற நேரம் தான் தஜ்ஜால் வருவான். அப்படி என்று சொன்னார்கள். எல்லா செய்திகளையும் நாம் எடுத்து பார்த்தால், பலஸ்தீன் நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்காத வரை மறுமை நாள் வராது. எந்த அளவுக்கு இந்த சண்டை ஈவிரக்கம் இல்லாமல் போகும் என்றால், பலஸ்தீன மக்களுக்கு எந்த அளவுக்கு உதவி வரும் என்றால், ஈவிரக்கமே இல்லாத ஒரு யுத்தம் நடக்கிற நேரம் கற்கள் பேசும் என்று நாங்கள் சொல்லுவோமே, கல்லு பேசாதா இப்படி கொள்றார்களே. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு யகூதி ஒளிந்திருந்தால் ஆதா யகூதி பிவராஹி, எனக்கு பின்னாடி ஒரு யகூதி இருக்கிறான், தால் வந்து அவனை கொல்லுங்கள் என்று மரம் பேசும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். எல்லாம் யகூதிகளுக்கு காட்டி கொடுக்கும். இல்லாத வர்க்கத் என்ற மரத்தை தவிர பயங்கரமான யுத்தம் இந்த பலஸ்தீனத்தில் நடக்கும் என்றார்கள். பாபுலூத் என்ற ஒரு பகுதி இருக்கிறது பலஸ்தீனத்திலே. இங்கேதான் தஜ்ஜால் கொலை செய்யப்படுவான். மறுமையுடைய காட்சிகள் அத்தனையும் நீங்கள் மெப்பை எடுத்து போட்டு ஜஸீரத்துல் அரபை, ஷாம் மண்ணை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். அந்த ஷாமில் தான் ஒவ்வொன்றாக பத்து எரியும் என்று சொன்னார்கள். அவருடைய துவக்கமா இது மல்ஹமாவா எனக்கு தெரியாது. வல்லாஹி சொல்லுகிறேன், இது மல்ஹமா என்று இருந்தால் இது முடியாது, இது முடியாது, இது மறுமை வரைக்கும் போகும். பெருமானார் விரலை நீட்டி சொன்னார்களே ஷாம். அந்த ஹதீஸை பார்க்கிற நேரம் ஷாம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அந்த ஷாமிலே அதிபயங்கரமான யுத்தம் வரும் என்றார்கள். ஷாம் பத்து எரியும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காலமா இது ஷாமிலே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொரு பகுதியும் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்த பகுதி மக்கள் ஒரு இரவிலே அகதிகளாக மாறினார்கள். ஒரு இரவிலே அகதிகளாக மாறினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிரியாவும் அப்படித்தான், ஈராக்கும் அப்படித்தான், பாலஸ்தீனமும் அப்படித்தான், எல்லாமே அந்த மாதிரி இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் இதை கடந்து போகிறோம் என்றால் இவைகளை எல்லாம் பார்க்கிற நமக்குள் ஒரு அச்சம் வர வேண்டும். இமாம் மஹ்தி வந்து விடுவாரா? ஒரு விடயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவர் மஹ்தி என்று தெரியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இமாம் மஹ்தி அவர்கள் அவர் ஹரத்துக்கு வருவார். ஹரம் அந்த நேரத்தில் ஒரு மன்னர் உடைய 3 பிள்ளைகள் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற நேரம் ஆட்சி தளம்புல நிற்கும். ஹரத்துக்கு வந்த அந்த இரவு தான் இமாம் மஹ்திக்கு இமாம் மஹ்தி என்று தெரியும். அவர் சாதாரணமான அந்த படையில் வருவார். வந்து உட்கார்ந்திருப்பார். 4 ஹதீஸ்கள் தான் சஹி. 50க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களில் 4 செய்திகள் தான் இமாம் மஹ்தி சம்பந்தமான ஹதீஸ் சஹியானது. என்னுடைய பேர் கோப்பாக நிற்பார், என் பாப்பாவுடைய பேர் கோப்பாக இருப்பார். அவர் மஹ்தி, அவருடைய மூக்கை பிடிக்கும். இதெல்லாம் அங்கே உள்ள உலமாக்கள் கவனமாக பார்த்திருக்கிற நேரம் அன்றைக்கு பையத்து நடக்க ஆரம்பிக்கும். இப்ப மஹ்தி அவர்கள் ஒரு இரவிலே உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிற அந்த அற்புதமான விஷயம் ஹரத்திலே நடைபெறும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, காபத்துல்லாஹ்வுக்கு அருகாமையிலே இமாம் மஹ்தி அவர்கள் தலை குனிந்து நிற்கிற நேரம் அவரை பிடித்து பையத்து நடத்தி இமாம் மஹ்தி அவர்களை கண்டுபிடிப்பார்கள். நாம் அல்ல,
மகதி நான் மகதி என்று உலகத்தில் யாரும் மகதி என்று ஆசையோ அதாவது நாம் மகதி என்று சொல்ல இயலாது. அந்த மகதி அலைஹிஸ்ஸலாம் அவர் தலை குனிந்து நிற்கிற நேரம், அவரை ஆட்சி தலைமைக்கு அவரை கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம், உலகம் பத்தி எரிகிற நேரம், இந்த உம்மத்துக்குரிய தலைவர் தேவைப்படுகிற நேரம், இந்த உம்மத்து தலைமை எதிர்பார்க்கிற நேரம், அந்த நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எங்களுக்கு அருகாமையிலா என்று எண்ணி பார்க்கிற அளவுக்கு ஷாமிலே ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சனை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எங்களை நிப்பாட்டி வைத்து கேள்வி கேட்கிற நேரத்தில் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம்? பெருமானுடைய கடைசி ஏறினால கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று ஒரு மணிக்கு ரசூலுல்லாஹ் போறார்கள். கடும் பலத்தோட போறாங்களா? ரசூலுல்லாஹ் ரொம்ப பலத்தோட போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு மலையை நோக்கி ரசூலுல்லாஹ் போறார்கள். ஏன் போறாங்க தெரியுமா? சஹாபாக்கள் பின்னாடி போகிறார்கள். பின்னாடி போகிற நேரம் உஹது மலையில ரசூலுல்லாஹ் போய் ஜனாஸா தொழுவிக்கிறாங்க. ஜனாஸா இல்ல, முன்னாடி யாரும் மௌத்தாகல. சஹாபாக்கள் பின்னாடி போய் என்ன உஹது மலையில போய் ஜனாஸா? யாரு மௌத்துப்பா? எவர் மௌத்து? யாரு மௌத்து இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி உஹது களத்திலே அதாவது நெட்டி காயப்படுத்தப்பட்டது, பல்லு உடைஞ்சு மூர்ச்சிட்டு கீழே விழுந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு கபரை தோண்டி 2-3 பேர் போட்டாங்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜனாஸா தொழுவிக்க முடியல. அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுக்கு போய் கடை 8 வருஷங்களுக்கு பிறகு மூத்தாகிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுவித்தார்கள். இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், அல்-அஹ்யா வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் பெருமானார் போயிட்டு வருகிறேன் என்று சொன்ன மாதிரி இருந்துச்சு. இந்த துனியாவை விட்டு போகிறேன், நான் போயிட்டு வருகிறேன். என்னுடைய தோழர்கள் யாருக்கும் ரசூலுல்லாஹ் குறை வைத்ததல்ல. யா அல்லாஹ், என்னோட நின்று போராடியவர்கள் யா அல்லாஹ், உஹது களத்தில் நின்றவர்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு ஜனாஸா தொழுவாமல் அவர்களுக்கு ஏதாவது கடன் வைக்காமல் போகணும் என்பதற்கு ரசூலுல்லாஹ் உஹது வரைக்கும் போய் அந்த வருத்தத்தோட வருத்தமாக தொழுவித்து விட்டு வந்து நேரடியாக மிம்பருக்கு ஏறினார்கள். முஸ்லிம் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம். மிம்பருக்கு ஏறி விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மகாமி ஹாதா, நான் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேனோ இந்த இடத்திலே நின்று ஹவுலை நான் பார்க்கிறேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் வாக்களிக்கப்பட்ட இடம் இந்த ஹவுல் என்றார்களே ரசூலுல்லாஹ். அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார், பெருமானாரை கடைசியாக பெருமானுடைய உரையை கேட்ட நாளது, பெருமானாரை கடைசியாக பார்த்த நாளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த இடத்திலே நின்று நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் வாக்களிக்கப்பட்ட இடம் ஹவுல் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஹவுலுல் கௌசரிலே மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் தயாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நாளைக்குரிய நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நம்முடைய உறவுகள் ஒவ்வொருவரும் மரணித்து போகிற நேரத்தில் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்கணும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை சந்திப்பதற்கு நானும் நீங்களும் தயாரா? பெருமானாருடைய மரண செய்தி அழகாக சொன்னார்கள், அற்புதமாக சொன்னார்கள். ஹவுலிலே சந்திப்போம் என்றார்கள். இவ்வளவு தெளிவாக யாருமே பேச மாட்டார்களே. அந்த ஹவுலிலே விதஅத் செய்யக்கூடிய சகோதரர்களே, கெஞ்சி கேட்கிறேன், வல்லாஹி இன்னைக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ப்ளீஸ் இந்த இரவுல நீங்கள் போய் குர்ஆனில் இருக்கிறதா ஹதீஸில் இருக்கிறதா என்று கேளுங்கள். என்னுடைய வாப்பா காலத்திலிருந்து செஞ்சோம் என்று புடிவாதம் பிடிக்காதீங்க. நாம் எல்லோரும் முஸ்லிம் உம்மத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த உம்மத்துக்கு பாதிக்கப்பட்ட அவருடைய வேதனை எல்லோருக்கும் தெரியும். அதனால் சொல்கிறேன், அந்த ஹவுலிலே ரசூலுல்லாஹ் நிக்கிற நேரம் மலக்குமார் ஒரு கூட்டத்தை பிடித்துக் கொள்வார்கள். புகாரியில் வருகிறது. நான் சொல்லுவது இருக்கிறதா என்று போய் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள், உம்மத்தி உம்மத்தி, என்னுடைய உம்மத்தி விடுங்கள் என்பார்கள். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், இன்னக்கலா நபியே, உங்களுக்கு தெரியாதுமா ஹதஸு பஅதக், உங்களுக்கு பிறகு இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியாது, மார்க்கத்தை பிரட்டி போட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், எங்களுக்கு என்ன ஆசை இல்லையா துஆ செய்வதற்கு? ஆனால் இமாம் ஜமாத்துக்கு பிறகு இப்படி கையேந்தி துஆ செய்து ஆமீன் சொல்வதற்கு ஹதீஸ் இல்லையே சகோதரர்களே. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், தனிப்பட்ட ரீதியாக கேட்போம் என்று இருந்தால் ஏன் சொல்லிடாது? ஆமீன் சொல்ல தயக்கம் நினைத்தீர்களா? வல்லால் நீங்கள் ஆமீன் என்று தானே சகோதரர்களே சொல்லுகிறோம். ஆமீன் என்று சொல்ல மாட்டோம் என்று சொல்லவில்லை, அதுவே ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் இதிலே இல்லையே. விதஅத்தா வரக்கூடாது, ரசூலுல்லாஹ் போட்ட கோட்டை மீறக்கூடாது. பெருமானார் சொன்னது இந்த மைக்க கண்டுபிடிக்கலாம், பஃபர கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிக்கிற அறிவாளி மார்க்கத்தை புதுசா கண்டுபிடிக்கலாது. 1400 வருஷத்தில் எது இருந்துச்சோ அதையே நடைமுறைப்படுத்தணும் என்று தானே சொல்கிறோம் தோழர்களே. இந்த இரவு அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சொல்லுவது உண்மையா பொய்யா என்று கொஞ்சம் சிந்திப்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஹவுலிலே மார்க்கத்தை புதுமையாக யாரெல்லாம் உண்டாக்கினார்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கரத்தை பிடித்து தண்ணீர் கொடுக்க கிடைக்காது. என்னுடைய உறவுகளே, உண்மையாக நான் கோபத்தோடு சொல்லவில்லை. நாம் எல்லோரும் ஜன்னாவை அடையணும் என்ற அல்லாஹ் அந்த நோக்கத்தில் பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் மறுமை நாள் நெருங்கிறது என்று உணர்வு வருகிற நேரம் நாம் செய்கிற பாவங்கள் பிழைகள் ஒவ்வொன்றாக நாம் நினைத்து அந்த பாவங்களின் பிழையை விட்டும் நாம் ஒதுங்கணும் என்பதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் மறுமை நாளைக்குரிய அடையாளங்கள் எக்கச்சக்கமாக பார்க்கிற நேரம் இது மல்ஹமாவா இல்லையா என்று எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது மல்ஹமாவாக இருந்தால் இது ஓடாது என்று நான் சொன்னேன். மதீனா தலைநகரமாக மாற்றப்படும். இமாம் மஹ்தி அவர்கள் மதீனாவை தலைநகரமாக அறிவிக்கப்பட்டு அங்கிருந்து படைகள் அனுப்புவார்கள். துருக்கியிலே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துருக்கியுடைய போர்டரிலே, சிரியாவுடைய போர்டர், துருக்கியுடைய இந்த பகுதியிலே ஒரு ஊர் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த செய்தி புகாரியில் வருகிறது நினைக்கிறேன், ஞாபகம் வைக்கிறேன், அல்லது முஸ்லிம்ல இந்த செய்தியை பொறுத்தவரை அது முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி நினைக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தகுமு ஸஆ, மறுமை நாள் வராது ஹத்தா யன்சிலு ரூம் பில் அமாக் அவி தாபிக் என்றார்கள். ரோமர்கள் தாபிக் அல் அமாக் என்ற
ஊருக்கு வரும் வரைக்கும், அவர்களை கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வராது. நான் அப்படியே போய் அதை சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்றைக்கு அவருடைய பேர் தாபிக். ரசூலுல்லாஹ் 2 பேர் சொன்னார்கள், அவ்வாக்கள் தாபிக். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். ஏன்னா நீங்கள் போய் கூகுளில் அடித்தால் அவ்வாக்கள் தாபிக் என்ற ஊரை உங்களுக்கு காட்டும். ஏன் ஆச்சரியம் தெரியுமா? அது ஒரு சின்ன ஊர், சிரியாவுடைய பார்டர்ல உள்ள சின்ன ஊர். ரசூலுல்லாஹ் இவ்வளவு பெருசா சொல்ல ஏன் தாபிக்கை பற்றி சொன்னார்கள் என்றால், அந்த ஊர் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத் இன்றைக்கு நிற்கிறார்கள். அது இன்னும் பறிபோகவில்லை. அலப்போவுடைய பிரச்சனை வருகிற நேரம் நான் தேடி பார்த்தேன். சிரியாவில் அதிகமாக பாதிக்கப்படுகிற நேரம் நான் தேடி பார்த்தேன். ஏனென்றால் சிரியா மண் என்பது மறுமை நாளைக்குரிய மிக பெரும் அடையாளமாகிய ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்குற மண். அதாவது வெள்ளை மினாரா இருக்கிற நேரம், சுபஹ் தொழுகை இமாம் மஹ்தி அவர்கள் நடிக்கிற நேரம், அதாவது வானவருடைய ரெக்கையில் இமாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே இறங்குவார்கள். அந்த மண் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்று சொன்னால் அதிலே உள்ள அந்த ஊரை எப்பொழுதெல்லாம் முஸ்லிம்களுடைய கையில் இருக்கிறதோ அது வரைக்கும் மறுமை வராது. இந்த நிமிஷம் வரைக்கும் முஸ்லிம்கள் கையில் இருக்கிறது. அந்த தாபிக் என்பது பிரம்மாண்டமான ஊர் அல்ல, சின்ன ஒரு ஊர். அது ரொம்ப முக்கியம் என்பதால் தான் அந்த ஊரை ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி இருப்பார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் இஸ்தான்புல், கான்ஸ்டான்டினோப்பிள் என்று சொல்லக்கூடிய ஊரிலே கடைசி யுத்தத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இமாம் மஹ்தியுடைய வருகை உங்களுக்கு தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜால் வருவான். குராசான் பகுதியில் தஜ்ஜால் வெளியே வந்தால் அது ஈராக்குடைய பகுதிக்கு நெருக்கமான பகுதி. ஹதீஸ்களை எல்லாம் நாம் படித்து பார்க்கிற நேரம் நமக்கு தெரிகிறது. அந்த நேரத்தில் தஜ்ஜாலை பின்தொடரக்கூடியவர்கள் எங்கிருந்து வருவார்கள்? தயாரி சாண்டா பச்சை நிற ஆடையோடு இஸ்ஃபஹான். நீங்கள் போய் கூகுள் அடிங்க, அதாவது இங்கிலீஷ் பேர் இஸ்ஃபஹான், அரபியில இஸ்ஃபஹான் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் ஊரை சொன்னார்கள். இன்றைக்கு நான் சொல்வதற்காக வேண்டி நீங்கள் போய் அந்த பேரை அடித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யகூதிகள் பச்சை நிற தயாரி ஆடையோடு தஜ்ஜாலை பின்தொடர்வார்கள். இந்த ஊரில் ஈரானுடைய இஸ்ஃபஹானிலே இன்றைக்குமே அது யகூதி கோட்டை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அவர்கள் படையெடுத்து உலகம் எங்கும் போகிற நேரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பஹராவிலே, அவர் சிரியாவிலே அங்கே இறங்குவார். வெள்ளை மினாராவில் இறங்குற நேரம் இமாம் மஹ்தி அவர்கள் சுபஹ் தொழுகைக்கு தயாராக இருந்து இந்த உம்மத்துக்கு இமாமத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பார்கள். அவர் இல்லை நீங்கள் தொழுவீங்கள் என்பார்கள். அல்லது கடைசியாக ஈசா இப்னு மரியம் அவர்களை அவர் கூப்பிட்டு வைப்பார். இந்த உம்மத்துடைய தலைமைத்துவத்தை அவர் பொறுப்பெடுப்பார். பாபுலூத் அங்கே போகிற நேரம் தஜ்ஜால் உலகம் எங்கும் போய் மிக பெரும் அநியாயம் செய்துவிட்டு அவன் பலஸ்தீன மண்ணிலே வந்து நிற்பார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிற பார்வையிலே உப்பு கரைவது போன்று அவன் கரைந்து முடிந்துவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவைகள் எல்லாம் முடிந்து போகிற நேரம் இன்னும் சில நிகழ்வுகள் நடக்கும். ஒரு காத்து வீசும். அந்த காத்தையும் முஸ்லிம்களுடைய அக்குளில் எல்லாம் பட்டு ஆங்காங்கே முஸ்லிம்கள் மரணித்து விடுவார்கள். காபத்துல்லாஹ் இடித்து உடைக்கப்படும். எத்தியோப்பியர்களால், அபிசீனியர்களால், சின்ன காலுடைய அவர்கள் ஓடக்கூடிய அந்த அவர்கள் வந்து காபத்துல்லாவை இடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரம்மா யஜூஜ் மஅஜூஜுடைய வருகை இப்படி எக்கச்சக்கமாக இருக்கிறது. மழை பிரம்மாண்டமான ஒரு மழை போய் அந்த நேரம் பூமி கண்ணாடி மாதிரி ஆகிரும். யஜூஜ் மஅஜூஜ்கள் செத்து போய் அவைகள் எல்லாம் இந்த மழை அழித்து இப்படியே இருக்கிற நேரம் ஈசா இப்னு மரியம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூமின்களுக்காக பிரார்த்திப்பார்கள் அல்லாஹ்விடம். அப்பொழுது இந்த பிணங்களை எல்லாம் ஒரு தலையிலே, அதாவது நீட்ட தலைவுள்ள அந்த பறவை வந்து அவைகளை கொத்தி சாப்பிடும். இதெல்லாம் நடந்து கொண்டு போகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமின்கள் போய்விடுவார்கள். உலகத்தில் இன்னொரு காலம் பறக்க ஆரம்பிக்கும். ஒரு மாதுளம் பழத்துடைய சைஸ் எப்படி என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பிரம்மாண்ட பழங்கள் எல்லாம் பெருசாகிரும். ஒரு குடும்பம் சாப்பிடுவதற்கு ஒரு பழம் அந்த அளவுக்கு ஆகிரும். மனிதர்கள் சாதாரணமாக நடந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த பூமியிலே நல்லவர்கள் இருக்கவே மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல யாருமே மிக மாட்டார்கள். ஆங்காங்கே பூமி இப்படி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா முன்னறிவிப்புகளும் முடிந்து இந்த பூமியில மிருகம் மாறி மனிதர்கள் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல யாருமே முடியாத நேரத்தில், அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல யாரும் முடியாத நேரத்தில் இந்த பூமி திடீர் என்று அதுக்குரிய முடிவு நாள் சூர் ஊதப்பட்டு இந்த பூமி தன்னுடைய முடிவை அறிவித்துவிடும். அதுதான் மறுமை நாள். யௌம தரவுனஹா ததரு குல்லு முமியாத்தி அம்மா வதரு குல்லு தாத்தின் ஹம்லின் ஹம்லா வதரு الناس சுகாரா வமா ஹும் பிசுகாரா வலக்கின் அஸாபல்லாஹி ஷதீத். ஒரு தாய் புள்ளையை பெற்றெடுக்கிற நேரம், அந்த நேரத்தில் புள்ளையை ஒரு தாய் மறக்க மாட்டா. மறுமையுடைய பயங்கரம் அவ புள்ளையை மறந்துடுவா. பால் கொடுக்கிற ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுப்பதை என்னைக்கு மறக்க மாட்டா. மறுமையுடைய பயங்கரம் அத்தனை மறந்துடுவா. இது எல்லாம் நடக்கிற நேரம், இந்த பூமி இப்படி இருக்கிற நேரம் அல்லாஹ் இந்த பூமியை அழித்து விடுவார். இப்பொழுது நானும் நீங்களும் மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை நோக்கி போகிற நாள் உருவாகிவிடும். இதுதான் மறுமை நாள் என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு பயம் இல்லையா? பெருமானாரோடு எங்களுக்கு வாழ முடியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஒரு 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் சொல்கிறேன், இது பயங்கரமான ஒரு நாள். சஹாபாக்கள், பாவம் செய்த சில அடியார்கள் இந்த நாளுக்கு தயாரானதை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். பெருமானாருடைய பேச்சை கேட்ட ஒரு தோழர்கள் கூட்டம் வந்தார்கள். மாலை நேரம், காலையில் ரசூலுல்லாஹ் தஜ்ஜாலை பத்தி நான் சொன்னது சுருக்கமாக ஆங்காங்கே பிடித்து சொன்னேன். இல்லைன்னா அந்த ஒரு ஹதீஸை சொன்னாலே நீண்ட நேரம் போகும். அப்படி மறுமை வருவதை ரசூலுல்லாஹ் பேசின அந்த ஹதீஸ் ஒரே தொகுப்பில் இருக்கிறது. இந்த ஹதீஸை அந்த சஹாபி கேட்டுவிட்டு மாலையிலே வருகிறார்கள். யார சொல்லலாம், நீங்கள் காலையில் சொன்னீர்களே தஜ்ஜாலை பத்தி, இந்த ஈச்ச மரத்துக்கு பின்னாடி அவன் ஒளிந்து இருக்கிறானோ என்னமோ நினைக்கிற அளவுக்கு
பயமா இருக்குது யார சொல்லலாம், கொஞ்சம் சொல்லுங்களேன் என்று துடித்து போனார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் மறுமையை பற்றி பேசுகிற நேரம் எல்லாம் அந்த மக்கள் பயந்து பீராந்தமாகி விடுவார்கள், பயந்து போய்விடுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் அவருடைய பயம் எந்த அளவுக்கு என்றால், உங்களுக்கு தெரிந்தது, இந்த பயானே முழுக்க முழுக்க ஞாபகம் ஊட்டுவது ஃபதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகம் ஊட்டுங்கள், மூமின்களுக்கு அது பயனளிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுவைனா குலத்து பெண் உங்களுக்கு தெரியும், நான் ஞாபகப்படுத்துகிறேன். அந்த பெண் ராமிரியா பெண் பெருமானாரிடம் வருகிறார்கள். எனக்கு ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு வந்து காட்டுங்கள். அந்த பெண் விபச்சாரம் செய்து விட்டு ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்தாங்க. எனக்கு ஒரே ஒரு ஹதீஸ், அவளோட விபச்சாரம் செய்தவர் யார்? பெருமானார் தேட சொன்னார்களா? யாரிடம் சேர சொன்னார்களா? ரசூலுல்லாஹ் அதை செய்யவே இல்லை. பெருமானார் அந்த வேலை செய்யவே மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் வந்து தன்னை ஒப்படைத்தார். யா ரசூலல்லாஹ், என் ரப்பை எனக்கு பார்க்கணும், என் ரப்போடு பேசணும். யா ரசூலல்லாஹ், துரோகம் செய்து விட்டேன், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள். யா ரசூலல்லாஹ், பெருமானார் மேலே இருந்து கீழே பார்த்து விட்டு சொன்னார்கள், ஒரு ஜுவைனா குலத்து பெண்ணை பார்த்து, போங்கம்மா, வயிற்றுல உள்ளதை வளர்த்துட்டு வாங்கண்டாங்க, போங்கண்டாங்க. அந்த பெண்ணு சுபஹானல்லாஹ், வயிற்றுல உள்ள பெற்றெடுக்க 5 மாசம் போச்சுன்றீங்க. பாவம் செஞ்ச நாள் எங்களுக்கு வேறுக்கும், பாவம் செஞ்ச நாள் பசி இல்லாமல் இருக்கும், பாவம் செஞ்ச நாள் துடித்து போய்விடுவோம். ஆனால் 5 மாதம் போனதுக்கு பிறகு அந்த பயம் இருக்காது, அந்த அருவருப்பு இருக்காது, அந்த அசிங்கம் இருக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா அல்லாஹ் அக்பர் ஸலாமுன் அலைஹா, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விபச்சாரம் செய்வது என்று சொல்லிக் கொண்ட அந்த பெண் எப்படிப்பட்ட ஒரு இதயம் உள்ள முஃமினான ஒரு பெண் என்றால், அந்த பெண் தன் பிஞ்சு குழந்தையோட வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகம் காணாத வரலாறு, ஜஸீரத்துல் அரபில் நடைபெற்ற வரலாறு. எவ்வளவோ நீதித்துறைகள் இருந்தாலும் தான் பிழை என்று நீதித்துறைக்கு ஒப்படைத்த மனிதர்களை தூக்கில் போடுவார்கள் என்றால், தன்னையே முன்னாடி வந்து அர்ப்பணித்த மனிதர்களை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். பிஞ்சு குழந்தையோடு ஒரு தாய் தனக்கு புள்ள கிடைத்தால் புள்ளையோட மகிழ்வா, கொஞ்சுவா, தன் நேரம் காலம் எல்லாம் புள்ளையோட கழிப்பா. ஒரு யுவதி துடித்துக் கொண்டிருப்பா, புள்ள கிடைச்சா புள்ளையோட நிப்பா. இந்த அம்மாவுடைய கல்வில ரப்பை பார்க்கணும், ரப்போடு பேசணும், ரப்போடு பேசணும், ரப்புக்கு நெருக்கமாக வாழணும் என்பதற்காக வேண்டி இந்த அம்மா அந்த பிஞ்சு குழந்தையோட வரணும். யார சொல்லலாம், ஜுவைனா கொடுத்து பெண், ஹத்தை நிறைவேற்றுங்கள், எனக்கு ஹத்தை நிறைவேற்றுங்கள், ரஜம் செய்யுங்க, கல்லால் எரிஞ்சு கொள்ளணும். ஆனால் சட்டம் திருமணம் முடிக்கப்பட்டவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லம்மா பால் குடி மறக்க வச்சுட்டு வா. அல்லாஹ்வுடைய தூதர் அவசரமா ஹத்தை நிறைவேற்ற நாங்க பார்க்கவே இல்லை. மாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வர்றாங்க, அவருக்கு மேல ஆடை இல்ல, தலைவிரி கோலத்துல வர்றாங்க, டென்ஷன் ஆகிட்டு, யார சொல்லலாம், தப்பு பண்ணிட்டேன். பெருமானார் அர்பா மர்ராத் 4 தடவைகள் தலையை திருப்புறாங்க. இல்ல மாயிஸ், போங்க, முத்தம் கொடுத்திருப்பீங்க, போங்க மாயிஸ், உங்களுக்கு பைத்தியமா மாயிஸ், போங்க. அவர் 4 தடவைகள் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து நிக்கிறார். யார சொல்லலாம், சத்தியமா தப்பு பண்ணிவிட்டேன், ஹத்தை நிறைவேற்றுங்கள், நான் துரோகம் செய்து விட்டேன். பெருமானார் சொன்னாங்க, போங்க மாயிஸ், இவர் குடிச்சா. சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்ல யா ரசூலல்லாஹ், மாயிஸ் இப்படி அனுப்புறாங்க, இல்ல மறைச்சிருங்க, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேளுங்க என்பதற்கு அனுப்புறாங்க. அவர் சொல்லுகிறார், அவர் உள்ளம் தேடவே இல்லை, அவர் உள்ளம் கேட்கவே இல்லை. என் ரப்பை நான் எப்படி சந்திப்பது, என் ரப்போடு எப்படி பேசுவது, அல்லாஹ் என்னை பார்ப்பானா, மறுமை நாளில் என்னோடு பேசுவானா என்ற உணர்வோடு நிக்கிற ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நீங்க சேர்ந்தீங்களா? ஆமா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹத்தை நிறைவேற்றுங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கல்லால் எரிந்து கொள்ள நேரம் ஓடுறாரு. அவர் குடி தோண்ட படல, இடையில ஜனாஸா கொண்டு வந்து நிப்பாட்ட ஒரு தோழர் சொன்னார், யார சொல்லலாம், ஓடுற நேரம் மாயிஸ் போதும் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் திரும்ப சொன்னார்கள், நிப்பாட்ட வேண்டியதானப்பா, நிப்பாட்ட வேண்டியதானே. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் மறைத்து நீங்கள் தௌபா செய்யுங்கள் என்பார்கள். கையும் காலுமா மாட்டினால் தான் ஹத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெண்ணுக்கு சொன்னார்கள், இப்பொழுது வந்த பெண்ணுக்கு என்ன செய்யுங்க, பால் குடி மறக்க வச்சுட்டு வாங்கண்டா. இப்ப எத்தனை வருஷம் சுமாரா விபச்சாரம் செஞ்சு 2 வருஷம், பால் குடி மறக்க எல்லாம் 2.5 வருஷம், சுமார் 2.5-3 வருஷம். இப்பயுமா இருக்கு. புள்ள வந்து மேல ஏறி உம்மாவோட உம்மி என்று ஆடுற நேரம், உங்க எல்லாருக்கும் எனக்கு பிள்ளைகள் இருக்குது, அந்த அம்மாவுக்கும் பிள்ளை இருக்குது. அந்த புள்ள தன்னுடைய வாழ்க்கையை மறக்க வச்சிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அம்மா இன்னைக்கு திரும்பி போக கூடாதுன்னு வர்றாங்க. அந்த புள்ளைக்கு தெரியாது உம்மா மௌத்தாகிற நாள் என்று. அவங்க திரும்பி போக கூடாது எப்படி வர்றாங்கடா, புள்ள கையில ரொட்டி துண்டு கொடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன திருப்பி அனுப்ப கூடாது என்பதற்கு அந்த புள்ள ரொட்டியை சப்பி சப்பி வருகிறது. இந்த உம்மா கூட்டிட்டு வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், ஹத்தை நிறைவேற்றுங்க, ஜுவைனா குலத்து பெண் ராமிதியா பெண் வந்திருக்கிறேன், யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு ஹத்தை நிறைவேற்றுகிறார். இந்த தடவை ரசூலுல்லாஹ் அவர்களை திருப்பி அனுப்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் கையில குழந்தையை கொடுங்கண்டா. புள்ள கைமாற்றப்படுகிறது, குழி தோண்டப்படுகிறது, குழியில இறக்கி சரமாரியாக கற்கள் வீசப்படுகிறது, ரத்தம் பீரிட்டு ஓடுகிறது. அந்த தாய் தாங்கிக் கொள்கிறாள். தான் செய்த பாவத்துக்காக வேண்டி தௌபாதானது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒருவர் சொல்லுகிறார், நாசமா போன பெண்ணே என்று கல்லை வீசுகிற நேரம் பெருமானார் கேட்டார்கள், யாரு தெரியுமா, யாரு தெரியுமா என்று கேட்டார்கள். யாரை பார்த்து என்ன சொல்கிறீர்கள், இந்த உலகத்தில் உங்களுடைய ஜனாதாவை யார் தொழுவிக்க போறான்னு தெரியாது, ஆனால் அந்த ஜனாதாவை ஹாத்தமுல் அன்பியா, இந்த உலகத்துக்கு வந்த இறுதி தூதர் ரசூலுல்லாஹ் தொழுவிக்க போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னார்கள், மதீனாவிலே இந்த ஈமான் உங்க வீட்டுல ஒரு 100 கிலோ 1000 கிலோ
அரிசி இருந்தா எத்தனை வீட்டுக்கு பிரிச்சு கொடுக்கலாம்? 10 கிலோ தான் வீட்டுக்கு. இந்த ஈமான் மதீனாவிலே, இந்த ஈமானுடைய கணம் மதீனாவிலே 70 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்ல இன்றைக்கு நாங்கள் சிம்பிளா ஜினா செய்து விட்டால் ஷேக் ஜாலியாத்து இரண்டு தள்ளி கொண்டு போகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களுடைய தௌபா 70 பேருக்கு பிரித்து கொடுத்தாலும் அதை விட அதிகமாக தஹலல் ஜன்னா சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்று ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு தொழுவித்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா இபாதியல்லஸீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். இந்த இரவிலே ஒரு நம்பிக்கையோட வெளியே போவோம் பெரியவர்களே. இந்த சபையிலிருந்து கலைந்து போகிற நேரம் மிக பெரும் நம்பிக்கையோட வெளியேற வேண்டும் என்பதற்கு நான் இதை சொன்னேன். நாம் எல்லோரும் பாவம் செய்தவர்கள். ரப்பு மன்னிக்க போதுமானவன், அவன் ரஹ்மான். அவனும் சரியான முறையில் தௌபா செய்தார். எங்களுக்கு ஹத்தி இல்லை, இந்த நாட்டில் அந்த சட்டம் இல்லை. நாம் அல்லாஹ்விடம் அழுது மன்னிப்பு கேட்பதுதான் எங்களுக்குரிய தௌபா என்று சொன்னார். அல்லாஹ் எப்படி கூப்பிடுகிறான் தெரியுமா? நாசமா போனவர்களே, அழிந்து போனவர்களே, பாவம் செய்தவர்களே என்று கூப்பிடவில்லை. யா இபாதி, யா இபாதி, என்னுடைய அடியானை எவ்வளவு இரக்கமாக அல்லாஹ் கூப்பிடுகிறான். யா இபாதியல்லஸீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்து கொண்ட என் அடிமைகளே என்று கூப்பிடுகிறார். உங்க புள்ள ரொம்ப பெரிய துரோகம் செஞ்சுட்டு வந்தா நீங்கள் ஒரு நாள் உங்க புள்ளை அப்படி கூப்பிட மாட்டீங்க. ரப்பு கூப்பிடுகிறான், யா இபாதியல்லஸீன அஷ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்காதீங்க, அல்லாஹ்வுடைய இரக்கத்தில் நம்பிக்கை இழக்காதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவத்தை மன்னிப்பான் என்றால் அந்த பாவத்தை மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த பாவத்தை நோக்கி போகாமல் மறுமை அஞ்சியவருடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நெடும் வரலாறு, நீண்ட வரலாறுகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்க சோலைகளில் அந்த நீரா அந்த ஆறுகள் ஓடுகிற இடத்தில் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரம் எங்களிடம் அல்லாஹ் கேட்கிறான், லஹாமா கஸப்தும் வலக்கும் மா கஸப், அதாவது லஹாமா கஸபத் வலக்கும் மா கஸப்தும், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு now you are done, now you are done. எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன், இது உங்களுக்குரிய தவணை. அவங்க புத்தகம் பூட்டப்பட்டாச்சு, அவங்களை கொண்டு போய் கபர்ல அடக்காச்சு. இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் இது எங்க டர்ன். நாங்க எப்படி எங்க வாழ்க்கையை முடிச்சுக் கொள்கிறோம், எப்படி மூத்தாக போகிறோம், நாங்கள் எவ்வளவு தர்மம் செய்ய போகிறோம், எங்க நாவை எவ்வளவு அடக்குகிறோம், மக்களை எவ்வளவு மன்னிக்கிறோம், என்ன செய்ய போகிறோம் என்கிறோம். அல்லாஹ் என்னுடைய பேச்சில் உள்ள பிள்ளைகளை மன்னிப்பானாக.